காளிய பத்தி முழுமையான வழிபாடுகள் வந்து இன்னைக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற காளி பூஜை முறைகள வச்சு நீங்க அங்காளம்மனுக்கு பூஜை பண்ணிக்கலாம். வராகிக்கு பூஜை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில முக்கியமான தெய்வங்களுக்கு நீங்க பூஜை பண்ணிக்கலாம். சரியா? இதுல சில முக்கியமான முறைகள் மட்டும் தான் மாறும். பலி குடுக்குற முறைகள் மட்டும் தான் மாறுமே ஒழிஞ்சு, மத்தபடி வழிபாடு எல்லாமே ஒண்ணுதான். காளி, வராகி, துர்க்கை, பைரவர் இந்த தெய்வங்களுக்கு எப்படின்னா உயர்நிலை தெய்வம்னு சொல்லுவாங்க. உச்சிஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உச்சிஷ்ட தெய்வங்கள் அனைத்துக்குமே நான் இப்போ குடுக்குற படையல் தான். அதனால வந்து இந்த விஷயத்த தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வகுப்பு இருக்கு. அத பார்த்துருவோம். எல்லாருக்கும் தெளிவா தெரியுதா? தெரியுது. தெரிகிறது. இப்ப தெரியுதா? தெரியுதுங்க சாமி. இது வந்து கணவன் மனைவியோட வசிய யந்திரம். இது கணவன் மனைவி வசிய யந்திரம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது பிடிஎஃப்-ஆவும் நான் அனுப்பி விட சொல்றேன். நம்ம வகுப்பு ஒரு வகுப்பா முடியும் போது அதுக்கான எந்திரங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிடிஎஃப் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த எந்திரமும் வந்து தமிழ் எந்திரம். இந்த எந்திரத்துக்கு வந்து வலிமை வந்து அதிகம். மத்த எந்திரங்களை விட தமிழ் எந்திரத்துக்கும் எந்திரத்துக்கும் வந்து வலிமைகள் வந்து ரொம்ப அதிகம். அதுலயும் முக்கியமா இந்த எந்திரம் வந்து கணவன் மனைவி வசியத்துக்கு மட்டும் இல்லாமல் சகலவிதமான காரிய சித்திக்கு நம்ம இந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுல இந்த எந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான மந்திரம் வந்து ஓம் ரிங் வசி வசி. தெரியுதா? எந்திரம் கிளியரா தெரியுதா? தெரியுதுங்க. இதுல இன்னார் மகன் இன்னார் அப்படின்னு போட்டிருப்பேன். இன்னார் மகன்னா அம்மா பேரு, மகன் அல்லது மகள். ஃபர்ஸ்ட் யாருக்கு வசியம் படுத்தணுமோ, இப்போ வந்து இப்போ ஒரு கணவன் வந்து மனைவிக்கு வசியம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கணவனோட அம்மா பேரு, அதே மாதிரி கணவன் பேரு கீழே வந்து அந்த பொண்ணோட அம்மா பேரு, அந்த பொண்ணு பேருக்கு போட்டு வசிய மோகய ஆகர்ஷய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 தடவை உருவேத்திட்டு அந்த எந்திரத்துல எழுதிடணும். அந்த எந்திரங்கள் முறையை பத்திலாம் நான் சொல்லியிருப்பேன். இந்த எந்திரங்களை எழுதிடணும். இதுல இன்னொன்னு எந்திரம் இல்லாம இதை வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா? செவ்வாழை பழத்துல இந்த எந்திரத்தை மேல எழுதணும். செவ்வாழை பழத்துல இந்த எந்திரத்தை மேல எழுதிட்டு அதுல வந்து நீங்க மந்திர ஊர் போடணும். மந்திர ஊர் போட்டுட்டு வீட்டுல வந்து கணவனுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட கொடுத்துடலாம். அப்படி அவர் வாழைப்பழம் அதை சாப்பிட மாட்டார். அந்த எந்திரம் வந்து நீங்க அச்சு தெரியற மாதிரி எழுதணும்னு அவசியம் கிடையாது. எழுதாத பேனா வச்சு கூட நீங்க அது மேல எழுதிக்கலாம். அதே மாதிரி சர்க்கரையில வந்து நீங்க அதாவது சீனியில வந்து நீங்க இந்த எந்திரத்தை எழுதி கீழே என்ன மேட்டரோ அதை நீங்க எழுதிட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஒரு 1008 தடவை உரு போட்டுக்கலாம். ஓம் ரிங்க் வசி வசின்ற மந்திரத்தை 1008 தடவை நீங்க சர்க்கரையில உரு போட்டு அவங்க டீ குடிக்கும் போது தினமும் அந்த டீல குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கூட கணவன் மனைவி வசியம் வந்து ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி இந்த எந்திரத்தை சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்களுக்கும் நம்ம எழுதி கொடுக்கலாம். பொதுவாவே யாருக்கு யாரை வசியப்படுத்தணுமோ, இப்போ பொதுவா ஒருத்தவங்களை வசியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க இத விபூதியில இந்த எந்திரத்தை எழுதிக்கிட்டு கீழே உள்ள மேட்டர்லாம் எதுவும் எழுத தேவையில்ல. இப்போ கீழே இன்னார் மகன் இன்னார் மகன் இன்னாருக்குலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுத தேவையில்ல. எந்திரத்தை மட்டும் எழுதிக்கோங்க. அந்த ஓம் ரிங்க் வசி வசின்ற மந்திரத்தை விபூதியில ஒரு 1008 உரு போட்டுக்கோங்க. யாருக்கா இருந்தாலும் அந்த விபூதியை கொடுத்தீங்கன்னா அவங்க வசியமாயிடுவாங்க. நீங்க நெத்தியில வச்சு விட்டாலும் அவங்க வசியமாயி உங்க சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த எந்திரத்தை ஒரு சாக்லேட்ல எழுதி கூட நீங்க மந்திர உரு போட்டு நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் இருக்கு இல்லையா? தலைக்கு தேய்க்கிற எண்ணெய். அந்த எண்ணெயில கூட என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு இப்போ வீட்டுல வந்து கணவன் வந்து டெய்லியும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு போற ஒரு ஆளா இருந்தா, அந்த எண்ணெயை தினமும் பிரயோகப்படுத்துற ஆளா இருக்கணும். அந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓபன் பண்ணி ஃபுல்லா எண்ணெயை ஊத்திக்கோங்க.
ஊத்திக்கிட்டு அதுல வந்து இந்த எந்திரத்தை அப்படியே வரைஞ்சிக்கணும். அதுல தெரியணும்லாம் அவசியம் இல்லை. அந்த நம்மளோட பார்வைக்கு எந்திரம் வரைஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை போட்டு அந்த எண்ணெய் பாட்டில திருப்பி ஊத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சூப்பரா வேலை செய்யும். அதே மாதிரி இந்த வசியத்தை பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேங்காய் எண்ணெயில மந்திரம் ஊற போடுறீங்களா, அது கூட ரோஸ்மேரி செடின்னு ஒண்ணு இருக்கும். ரோஸ்மேரி செடி. ரோஸ்மேரி செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. ரோஸ்மேரி செடி அப்படின்னு இருக்கும். நர்சரியில வந்து விற்கும். வளர்றதுக்காக சொல்லுங்க. ஆமா. அந்த ரோஸ்மேரி செடியை நீங்க என்ன பண்ணலாம்னா, நர்சரியில விற்கும். இல்லைன்னா ஆன்லைன்ல கூட ஆர்டர் போட்டு அந்த செடியை வாங்கிக்கங்க. இல்லையா ரோஸ்மேரி செடி தான் பெஸ்ட். அந்த செடியை வாங்கி என்ன பண்ணணும், நீங்க இந்த மந்திரம் எண்ணெயில உரு போடுறீங்க இல்லையா, உரு போடும்போது அந்த இலைய காஞ்சு போன இலை தான் நீட்டா இருக்கும் அந்த செடி. அந்த இலைய நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணெயில போட்டு மந்திர உரு போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வசியம் ஏற்படும். பொதுவாக ரோஸ்மேரி செடியை நீங்க வீட்டுல வளர்க்கும் போது உங்களுக்கு ஜனவசியம் வந்து ஏற்படும். வீண் விரயத்தை வந்து தவிர்க்கும். வீண் விரயத்தை தவிர்க்கும். அதே மாதிரி இந்த எந்திரத்தை என்ன பண்ணலாம்னா, ஒரு வெள்ளை துணி, கர்ச்சிஃப் துணி இருக்குல்ல, காட்டன் கர்ச்சிஃப் துணி, வெள்ளை துணி உள்ளங்கை சைஸுக்கு கட் பண்ணிக்கிட்டு அதுல இந்த எந்திரத்தை வரைஞ்சி வியாபார ஸ்தலத்துல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயை ஊத்தி சின்ன அகல் விளக்கு வாங்கி இதை வந்து துணியை திரி மாதிரி ரெடி பண்ணி அதை விளக்கேத்தினாலும் வியாபாரம் பெருகும். எலுமிச்சம்பழத்திலையும் இன்னொரு மந்திரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு காயான ஒரு எலுமிச்சம்பழமா வாங்கிக்கோங்க. நல்லா பெரிய பழமா இருக்கணும், காயான பழமா இருக்கணும். அது ஒரு வாரம் தாங்குற மாதிரி, பழமா வர்றதுக்கு ஒரு வாரமா இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் முத்தலான காயா வாங்கிக்கிட்டு அதுல 786ன்றத எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுல அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி 786 786 786ன்னு எழுதிக்கிட்டே இருங்க. கருப்பு மைங்களா இல்ல வெள்ளை கலர்? புரியல. கருப்பு பேனால் எழுதணுங்களா இல்ல ப்ளூ கலர் பேனால்? ஆஹா, உங்களோட விரல்ல எழுதணும், இல்ல இங்கு தீந்த பேனால எழுதணும். சரி சரி. 786ன்றத அந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு 1008 உரு ஏத்துங்க, எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, ஜவ்வாது பேஸ்ட்டை நல்லா சுத்தி தடவி விட்டுட்டு நீங்க வியாபார ஸ்தலத்துல வந்து கட்டி தொங்க விட்டீங்கன்னா போதும், ஜனவசியத்தை அதிகமா இழுத்து கொடுக்கும். அதே 786ன்னு போட்டு இப்ப இந்த எந்திரம் போட்டிருக்கீங்களா, இந்த எந்திரத்துல 4 மூலையிலையும், இந்த மூலை இந்த மூலை இந்த மூலை 4 மூலையிலையும் மேல ஒண்ணு கீழே 4 கேப் இருக்குல்லையா இந்த எந்திரத்துக்கு, அந்த 4 மூலையிலும் 786ன்னு போட்டு இதே மேட்டர் தான், இது கூட 786 சேர்த்துக்கோங்க. இன்னும் வசிய சக்தி வந்து அதிகமா ஈர்த்து கொடுக்கும். இப்போ ஒரு கணவன் மனைவி வசியத்துக்கு வந்து எளிமையான முறை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு 786ன்னு 108 தடவை எழுதுங்க. 786ன்னு 108 தடவை எழுதணும். இந்த பேனால எழுதிட்டு கணவன் பேரு மனைவி பேரு, சிம்பிள், கணவன் பேரு மனைவி பேரு, இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராஜா ராணின்னு வச்சுக்கோங்களேன். ராஜா ராணி வசின்னு எழுதிக்கணும். 786ன்னு 108 தடவை எழுதிட்டு ராஜா ராணி வசின்னு போட்டு திரும்பி என்ன பண்ணணும்னா 786ன்னு அந்த பேர் எழுதிருப்பீங்களே அதுக்கு மேலேயே எழுதிக்கிட்டே இருங்க. இப்படி எழுதிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வசிய சக்தி வந்து அதிகமா ஏற்படும். யாருக்கு யாரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எளிதில் வந்து வசியமாயிடுவாங்க. ஜூஸ் போட்டு கொடுத்துடணும் அந்த பழத்தை. புரியுதா? பொதுவாக இந்த ஓம் ரிங் வசின்ற மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இதை நீங்க நோட்ல எழுதி பழகுங்க. நிறைய நோட்ல வந்து எழுதி 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 பழகுங்க. இது எழுதுறதுனால உங்களுக்கு வருமானம் வரும். வருமானங்கள் வந்து நமக்கு தடை இல்லாம வர வைக்கும். எனக்கு வேலையே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க வருமானம் வரும்னா, வேலை கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்து வராது. புரியுதா? அதே மாதிரி மாந்திரிக கலையில உள்ளவங்க என்ன பண்ணணும்னா,
தினமும் பைரவருக்கு பிஸ்கட் போடணும். நாய்க்கு உணவளிக்கணும். அத பிஸ்கெட்டா போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வாரத்துல 1 நாள் இல்லன்னா மாசத்துல 1 நாள் மீன்களுக்கு வந்து பொரி போடணும். அதே மாரி வாரம் ஞாயிற்றுக்கிழமையில கடலு இல்லன்னா ஆறு இந்த இடத்துல வந்து மஞ்ச கலர் பூ வாங்கி ஓடுற தண்ணீல விட்டுறணும். வீசி போட்டுறணும். தூக்கி போட்டீங்கன்னா, அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த பூவ வாங்கி வீசுறீங்களோ, கடல்ல போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட சில கர்மாக்கள் வந்து குறையும். அது வந்து கடல் மாதாக்கு நம்ப குடுக்குற ஒரு பரிசு மாதிரி. மாந்திரீக தொழில் செய்றவங்க தயவு செஞ்சு வீட்ல வெத்தல பாக்கு, வாழைப்பழம், பூ, வத்தி, சூடம் இது வந்து வேணும். இதெல்லாம் வந்து பஞ்சபூத தத்துவத்தோட அடக்கம். மெயின் வந்து அருகம்புல் வேணும். அருகம்புல், மா இலை வச்சு தான் நீங்க பூஜையே பண்ணணும். அருகம்புல், மாவிலை கண்டிப்பா நீங்க வீட்ல இருக்கணும். உங்க வீட்டு வாசல்ல வாரம் என்ன பண்ணணும்னா, மருதாணி செடி இருக்கு இல்லையா? மருதாணி செடிய உடைச்சு, கிளைய உடைச்சு உங்க வீட்ல சொருவி வைங்க. வாரம். இது இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, திருஷ்டி வந்து அண்டாது. பேய் பிசாசு தொல்லைகள் இருக்காது. மோகினி தொந்தரவு வந்து இருக்காது. வருமானம் வந்துகிட்டு இருக்கும். பிளாஸ்டிக் செடி வைக்கக்கூடாது. நல்ல செடியா வைக்கணும். வீட்ல அருகம்புல் செடியில கீழ நிலத்துல இருந்தா கூட அத பிச்சு வீட்ல வைங்க. நல்லா தண்ணீல அலசிட்டு அருகம்புல்ல விநாயகருக்கோ, இல்ல உங்க குலதெய்வத்துக்கோ கூட நீங்க அருகம்புல் தினமும் வைக்கலாம். இப்போ ஒரு மாடி வீட்ல இருக்கீங்க, ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்ல அருகம்புல் செடி வளருங்க. இந்த மாரி பண்றதுனால நமக்கு சகலவிதமான வசிய சக்திய நமக்கு ஏற்படுத்தி குடுக்கும். அருகம்புல் மாலையா கட்டி கூட நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு போடலாம். மா இலை தோரணம் வீட்ல அவசியம் இருக்கணும். டெய்லியும் வைக்க முடியலன்னா கூட வாரமாவது மா இலை தோரணம் மாரி கட்டி வீட்டு வாசல்ல வைங்க. தோரணமா கட்டியே வைங்க. இப்பலாம் பிளாஸ்டிக் மா இலை தான் வைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி செய்யாதீங்க. ஐயா எத்தனை இலை வச்சு கட்டலாம் ஐயா? அது கணக்கு கிடையாது அதெல்லாம். அது எந்த நாள்ல போடணுங்க சாமி? பொதுவாவே விசாக நட்சத்திரத்து அன்னைக்கே மா இலை கட்டலாம். விசாக நட்சத்திரம்னா மா இலைன்னு அர்த்தம். தோரணம்னு அர்த்தம். உங்க வீட்ல யாராவது விசாக நட்சத்திரம் இருந்தாங்கன்னா, அவங்க கையால மா இலை தோரணம் கட்டி அவங்கள தொங்க விட சொல்லுங்க. வியாழக்கிழமையில கட்டுறது நல்லது. அதே மாரி அந்த மா இலையில என்ன பண்ணணும் அப்படின்னா, கால பைரவாய நமக. எத்தன மா இலை கட்டுறீங்களோ, அதுல ஒரு மா இலையிலயும் பச்சை கலர் மார்க்கர் ஒயிட் போர்ட் மார்க்கர்ன்னு கேளுங்க கிடைக்கும். ஒயிட் போர்ட் மார்க்கர வாங்கி, ஓம் கால பைரவாய நமக அப்படின்ட்டு அந்த தோரணத்துல ஃபுல்லா முன்னையும் பின்னையும் முன்னும் பின்னையும் எழுதி வச்சுருங்க. அப்படி எழுதி வச்சு அந்த தோரணத்த கட்டி தொங்க விட்டீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். பிளஸ் ஒரு நல்ல ஒரு கதிர்வீச்சும் நமக்கு கிடைக்கும். சாமி இந்த வாசல்ல அந்த பைரவரோட போட்டோ வைக்கலாங்களா? புரியல. பைரவரோட போட்டோ வைக்கலாங்களா வாசல்ல? வைக்கலாம். அது உங்களுக்கு சூரியன் நல்லா இருந்தா வைக்கலாம். கிரக ரீதியா சூரியன் நல்லா இருந்தா வைக்கலாம். சரி. அதுக்கு பதிலு இந்த மாரி தோரணங்கள் நீங்க கட்டலாம். சரி. நீங்க பைரவர் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பதிலா பைரவருக்கே உணவளிச்சுருங்க. அது இன்னும் நல்லது.
அடுத்த எந்திரம் தெரியுதா? ஆமா ஐயா. ஓகே. இந்த எந்திரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல மந்திரம் வந்து கொடுத்திருப்போம் பாருங்க. ஓம் பிராணம், ஓம் பிராணி, சகல எந்திர பிராணங்களும் எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கும். இது வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை மந்திரம். சிம்பிளான மந்திரம். இதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த எந்திரத்தை எழுதிக்கலாம். இது எல்லாருக்கும் தாயத்துல போட்டு கொடுக்கக்கூடிய எந்திரம் இது. இப்போ ஒருத்தவங்க வராங்க, எனக்கு எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, எனக்கு தடங்கல், தோல்வி, கஷ்டம், நஷ்டம் இதையே புலம்புவாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு இதை நீங்க கொடுக்கலாம். ஏன் உங்களுக்கே நீங்க போட்டுக்கலாம். ஒரு மந்திரம் உரு போடுறோம், அந்த மந்திரம் நமக்கு உடனடியா பழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த எந்திரத்தை ரெடி பண்ணி தாயத்துல அடைச்சிடணும். தாயத்துல அடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜவாது பேஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி அரகஜா கொஞ்சோண்டு அது உள்ள வச்சு அடைச்சிக்கோங்க. பொதுவாவே நீங்க எந்த தெய்வத்தை வச்சு மந்திர உரு போடுறீங்களோ, இப்போ ஒரு காளினா காளி கோயிலோட குங்குமம் கொஞ்சமாவது அந்த எந்திரத்துக்குள்ள தாயத்துக்குள்ள இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த எந்திரங்கள் பொதுவாவே வந்து தமிழ் எழுத்து எந்திரங்கள் அனைத்துக்குமே வந்து விநாயகரோடதும் முருகரோட விபூதியும் இருக்கணும். விநாயகரோட விபூதி கொஞ்சோண்டு கோயில்ல அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு, அந்த விபூதி கொஞ்சமா எடுத்து அந்த தாயத்துக்குள்ள போட்டு, இந்த எந்திரத்தை ரெடி பண்ணி நீங்க என்ன மந்திர உரு போறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா, தாயத்தை அடைச்சு காதுல வச்சுக்கலாம். இல்லையா தலையில தலப்பா மாதிரி கட்டிட்டு தலைக்கு நடுவுல அந்த தாயத்தை வச்சுக்கலாம். வச்சு மந்திர உரு போடும்போது உங்களுக்கு அந்த மந்திர சக்தி இன்னும் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்தை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில வந்து கடையில வேணாம், நாங்களே கையால எழுதப்பட்ட ஸ்ரீ சக்கரம் கூட இருக்கு. நீங்க வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்க அதை கொடுக்குறோம். அந்த ஸ்ரீ சக்கரத்தை நீங்க வந்து தலையில தகுடு மாதிரி வச்சுக்கிட்டு மந்திர உரு போடும் போது என்ன ஆகும்னா, அதுல சகலவிதமான 64 நித்திய தேவதைகள் இருப்பாங்க. அவங்களோட முழுமையான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இத கணவன் மனைவி வசியத்துக்கும் பயன்படுத்தலாம், நட்புக்கும் பயன்படுத்தலாம். ஒரு நண்பன் என்கிட்ட பேச மாட்டான், கோச்சிட்டு இருக்கான், இல்ல வந்து ஒருத்தவங்களை வசியப்படுத்தி இழுக்கணும், ஒருத்தவங்க எனக்கு சாதகமா பேச வைக்கணும், என்னை பார்த்தாலே கடுகடுன்னு இருக்காங்க, எனக்கு சுத்தி வந்து எதிரி தொல்லை தான் இருக்கு, அந்த எதிரி தொல்லை இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். எளிமையான மந்திரம். ஓம் பிராணம், ஓம் பிராணி, சகல எந்திர பிராணங்களும் எலும்பு எலும்பு. இதுல மெயின் நமக்கு ராஜ்யவசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இத பௌர்ணமியில தான் நீங்க பூஜை பண்ணணும். பௌர்ணமியில தான் நீங்க இதை பூஜை பண்ணணும். பௌர்ணமி காலையிலே பூஜை பண்ணணும். இதுக்கு படையல் என்ன வைக்கணும் அப்படின்னா, தேனு, பேரிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கல் வைக்கணும். வச்சு மந்திர உரு போட்டு இந்த தாயத்தை நீங்களே கழுத்துல அடைஞ்சுக்கலாம். வெள்ளியில தாயத்துல போட்டீங்கன்னா இன்னும் நல்லது. வெள்ளி தாயத்துல போட்டீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும். பேப்பர்லயே நீங்க எந்திரத்தை வரைஞ்சு அதை அடைச்சு வெள்ளி தாயத்துல கட்டிட்டீங்கன்னா இன்னும் அருமையா வேலை செய்யும். இல்ல எனக்கு தகுடு எழுத முடியும், நான் தகுடு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க தகுடுலயே அந்த சாபனை வர்த்தி, எந்திர சாபனை வர்த்தி, மந்திர சாபனை வர்த்தி எல்லாம் பண்ணிட்டு இதை தாயத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா அருமையா வேலை செய்யும். சகல விதமான காரியத்துக்கும் வேலை செய்யும். இதை உங்களுக்காக நீங்க போட்டுக்கிறீங்கன்னா நீங்க அப்படியே வந்து மந்திரம் மட்டும் உரு போட்டு நீங்க போட்டுக்கலாம். ஒரு எந்திரம் வரைஞ்சுக்கிறீங்க, இது எந்திர சாபனை வர்த்தி பண்ணிக்கிட்டு குலதெய்வ மந்திரத்தை உரு போடணும். இது கணபதி மந்திரம், குலதெய்வ மந்திரம், இஷ்ட தெய்வ மந்திரம் உரு போட்டுக்கிட்டு நீங்க அப்படியே தாயத்துல அடைச்சு படைச்சு எல்லாம் படையெல்லாம் முடிச்சுட்டு தாயத்துல அடைச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா வேலை செய்யும். சகல விதமான வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மந்திரம் நீங்க உரு போடும் போது என்ன பண்ணணும்னா, வாயில ஏதாவது ஒரு சாக்லேட் வச்சுக்கிட்டு உரு போடணும். இனிப்பான சாக்லேட். அப்படி இல்லையே இனிப்பான ஏதாவது ஒண்ணு நீங்க வாயில வச்சுட்டு உரு போட்டீங்கன்னா இன்னும் ஸ்பீடா வேலை செய்யும். தர்ப புல்லு இருக்கு பாருங்க, தர்ப கட்டு கடையில விற்கும். அதை வாங்கி மாலை மாதிரி கட்டி உங்க கழுத்துல போட்டுக்கிட்டு மந்திர உரு போட்டீங்கன்னா அந்த மந்திரத்தோட தோஷம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. எல்லா மந்திரங்களுக்கும் சாபம் உண்டு. அந்த சாபத்தை நம்ம ஒரு மந்திரத்துக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தா காலமும் ஓடாது, நேரமும் ஓடாது. அதுக்கு நீங்க இப்படி பண்ணிக்கலாம். இப்ப இந்த எந்திரத்தை வரைஞ்சுக்கிறீங்க, மத்தவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எந்திரத்தை வரைஞ்சுக்கிறீங்க, என்ன பண்ணணும்னா
இன்னார் மகன். இப்ப ஆணுக்குன்னா மகன் போட்டுக்கிட்டு அவனோட பேரை போட்டுக்கணும். அம்மா பேரு பிள்ளை பேருன்னு எழுதியிருப்பேன். இதே பெண்ணா அந்த மகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே என்ன எழுதணும்னா, சகல காரியம் வெற்றி உண்டாகட்டும். ஜனவசியம், வியாபார வசியம், லோக வசியம், முகவசியம், தேவதாவசியம், குலதெய்வதாவசியம், ராஜவசியம், கணவன் மனைவி வசியம், எத்தனை வசியம் இருக்கு நீங்க அதை எல்லாத்தையும் கீழே எழுதிக்கலாம். அது எழுதிட்டு கீழே வந்து சர்வ சத்துருகளும் அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பித்து போக, சர்வ சத்துருகளும் அடங்கி ஒடுங்கி ஸ்தம்பித்து போகன்னு எழுதிக்கணும். கடைசியா ஸ்வாஹா அப்படின்னு போட்டுக்கணும். சிம்பிள் மேட்ரு. எந்திரத்தை எழுதிக்கிறீங்க, பிராணாயாமம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, யாருக்கு அந்த எந்திரத்தை எழுதுறீங்களோ அவங்க பேரை போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிட்டு நீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த காரிய தகடுன்னு விற்கும், காரிய ஈயத்தகடுன்னு விற்கும் கடையில. அது 15 ரூபாயோ 30 ரூபாயோ. அதை வாங்கி அது பார்த்து மிருதுவா இருக்கும், அழகா அதை சுத்தப்படுத்தி அப்படியே கிளியாம எழுதிட்டு அதை கூட நீங்க தாயத்துல அடைச்சிங்கன்னா வீரியமா வேலை செய்யும். அதனாலதான் காரிய தகடுன்றாங்க. அதை வீரியமா வேலை செய்யும். புரியுதா? இந்த மாதிரி நீங்க அதை பிரயோகப்படுத்துறதுனால உங்களுக்கு சகல விதமான காரிய வெற்றி உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இப்ப எதுக்காக வந்து நீங்க மத்தவங்களுக்கு அவங்க பேரும் அவங்க அம்மா பேரும் போட்டு கொடுக்குறீங்கன்னா, அந்த தாயத்தை வேற யாராவது எடுத்து போட்டுக்கிட்டா அவங்களுக்கு வேலை செய்யாது. யாரு பேரை போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தாயத்து வேலை செய்யும். நான் எனக்கே அந்த மாதிரி பேர் எழுதி போட்டுக்கலாமாங்க அப்படின்னீங்கன்னா தாராளமா போட்டுக்கலாம். முடிஞ்சா இந்த மந்திர உருவெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு விநாயகர் கோயில வச்சு படைச்சிட்டு, இல்ல கோவிலே படைச்சு முடிச்சுட்டு ஐயர் கையில கொடுத்து கூட நீங்க அந்த கழுத்துல போட்டுக்கலாம். அது இன்னும் அருமையா வேலை செய்யும். அது உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலா இருக்கணும், அப்பதான் செய்வாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சாமி. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்லைங்கய்யா, இல்லைங்க. சரி, அடுத்த விஷயத்துக்கு போயிடலாமா? ஐயா அந்த சிற்ப மாலையை வந்து ஒரு டைம் பயன்படுத்திட்டு அடுத்த பயன்படுத்தலாம். புரியல என்ன கேக்குறீங்க? கற்ப வேலையில போடுற மாலையை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த தடவை யூஸ் பண்ணலாமா? அந்த கழுத்துல போடுற தர்பையை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை மந்திர உரு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓடுற தண்ணியில போட்டுடணும். அடுத்தடுத்த விஷயத்துக்குலாம் அடுத்தடுத்த மந்திரங்கள் தான் உருப்படணும். ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ முன்னாடிலாம் வந்து கேரளால எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றேன். நம்பூதிரினா வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்கு, சரியா? எதனால அவங்க நம்பூதிரி அப்படின்ற பட்டம் பெற்றாங்க அப்படின்னா, அதுக்கான அர்த்தங்கள் வேற. பட் சிம்பிளா சொல்றேன். நம்ம ஊர் ஐயருக்கும் அந்த ஊர் புரியறதுக்காக சொல்றேன். அந்த ஊர் ஐயருக்கு வித்தியாசம் என்னன்னா, நம்ம ஊர்லயே இருந்திருக்காங்க, நம்ம ஆள்களுமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. ஆனா கேரளால என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கோயில் நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு நம்பூதிரின்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன். அந்த கோயிலுக்கு நான் பழைய காலத்து முறைய சொல்றேன். இப்பயும் ஆனா இருக்கு, பட் புரியறதுக்காக சொல்றேன். நான் ஒரு கோயில கட்டிட்டேன். நான் இப்போ ஒரு வெளிய போணும், வெளி பிரயாணம் போணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, காவலாளிக்கு ஆள் போட்டு போணும். அப்பெல்லாம் காவலாளிக்கு போடணும் அவசியமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன், இப்ப அந்த இடம் வந்து நான் ஒரு காளி கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காவல் தெய்வமா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீரபத்ரனை வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீரபத்ரனை நேரா வர வைப்பேன். வர வச்சு நான் வெளியில போயிட்டு வர்ற வரைக்கும் நீதான் அதுக்கு காவல் அப்படின்னு சொல்லி நேரடியா பேசுவேன். நான் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நேரா பிரசன்னமாகும், பேசும். பேசி கேட்டுக்கிட்டு நான் எத்தனை நாளா இருந்தாலும் போயிட்டு வர வரைக்கும் காவல் நிக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு படையில வச்சிடணும். அதே மாதிரிதான் குட்டி சாத்தான்களும். விஷ்ணு மாயாரா இருக்கு இல்லையா, 390 குட்டி சாத்தான் அப்படின்ற, அதை விட அதிகமாலாம் இருக்கு. அதை விட குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்குல வந்து விழுதுகள் இருக்கு. அது எப்படின்னா, நம்மளோட ஒரு புரியறதுக்காக சொல்ல, நம்ம கண்ணுல இருந்து தண்ணி உழுதுன்னா அந்த சொட்டுல இருந்து வர்றது நிறைய சாத்தான்மார்கள் வந்து அவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல உள்ள ஐயர் என்ன பண்ணுவான், கேமரா வச்சுக்கிறான், ஐயர் இது காவலுக்கு ஆளு போட்டு போறான், எல்லாம் போட்டு போய் திருடுறானுங்கல்ல. நான் அந்த ஊரை வந்து பெருமை பேசுறதுக்காக சொல்ல, தெய்வ வழிபாட்டுல எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நம்ம ஆட்களும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா அது யாருமே வெளிக்காட்டினதே கிடையாது, வெளிக்காட்டாமலே இருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் பொன்னுனி விஷ்ணு மயான்னு இருக்கு. அதுமே அது பொன்னுனி குட்டி சாத்தான். அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, காவலுக்கு வச்சுட்டு போவாங்க. நான் வெளியில போறேன்,
இந்த கோவில யாரும் களவாண்டாம இருக்கு, நீ பத்திரமா பாதுகாக்கணும் இந்த கோயிலன்னா, அது இருந்து பாதுகாக்கும். பக்தர்கள் நல்ல எண்ணத்தோட வந்தாங்கன்னா, அவங்கள உள்ள வர வைக்கும். கெட்ட எண்ணத்தோட வந்தான்னா, அவன் வீட்ல இருந்து கல்லு நேரா போவும். இப்ப இந்த கோயிலுக்கு ஏதாவது கெட்ட எண்ணத்தோட வந்துட்டான்னா, நேரா நைட் அவன் வீட்டுக்கு போய் கல்ல வாரி அடிக்கும். மனிதனோட மலத்த வாரி அடிக்கும். யூரின வாரி ஊத்தும். சாக்கடைய வாரி ஊத்தும். அவன பித்து புடிச்சு அவன் வந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவன விடாது. அவன் மனைவி உடம்புல பூந்துரும், பிள்ளைங்க உடம்புல பூந்துரும். அந்த மாரிலாம் பாடாப்படுத்தும். அப்ப அவங்க எப்படி தெய்வத்துக்கிட்ட முறையா இருந்திருப்பாங்க? அதே மாரி மந்திர உருவலாம் ஒரு மாலையில போடுறாங்க அப்படின்னா, அந்த மந்திர உரு ஃபுல்லாவே உரு போட்டு முடிச்சுட்டு, இப்போ ஒரு ருத்ராட்ச மாலை இருக்குன்னா, அந்த ருத்ராட்ச மாலையில மந்திர உரு போட்டு முடிச்சுட்டு, அந்த ருத்ராட்சம் 1,00,000 தடவ உரு ஏறிச்சுன்னா, அந்த ருத்ராட்சத்த தூக்கி போட்டுருவாங்க. ஓடுற தண்ணீல விட்டுருவாங்க. ஆனா நம்ப ஆளுங்க பாரு, கழுத்துல இன்னும் 10 மாலை, 12 மாலை போட்டுக்கிட்டே இருக்கு. இங்க உள்ளவங்களோட மனநிலை எப்படி அப்படின்னா, பட்டையும், கொட்டையும் போட்டுக்கிட்டு இருந்தா தான் உண்மையான சாமியாருன்றான். புரியுதா? ஆனா அப்படி கிடையாதுன்றத என்ன உட்பட, என் மாணவர்கள் உட்பட, என் குருநாதர் உட்பட நாங்க நெறைய நிரூபிச்சிருக்கோம். பேண்ட், சட்டை போட்டுன்னு தான் போவேன் நானு. ஒரே ஒரு விபூதி, சந்தனம் மட்டும் தான் வச்சுட்டு போவேன். நம்மகிட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா வந்து பட்டையும், கொட்டையும் போட்டு ஏமாத்துறவன தான் இந்த உலக சமுதாயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நிமிர்ந்து பாக்குது. புரியுதா? இத எதுக்காக சொல்றேன்னா, அது நமக்கு மேட்டரே கிடையாது. நம்மளோட திறமை தான் இங்க மேட்டரு. நம்ம என்ன செய்றோம்? நம்ம செயல்பாடு என்ன? நம்ப சொல்ற வாக்க வச்சு தான் ஜனம் நம்மள தேடி வருமோ ஒழிஞ்சு, நம்ம போடுற பட்டையும், கொட்டையும் போட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. மத்தவங்களுக்காக நம்ம அப்படி வாழணும்னும் தலையெழுத்து இல்ல. தயவு கூர்ந்து நம்பளா இருக்கலாம். நீங்க நீங்களா இருங்க. அப்பதான் சில விஷயங்கள் நமக்கு உண்டாகும். ஆனா, சிலருக்கு வந்து சடை விழுந்துரும். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, சடை விழுந்துரும். ஆண்களே வந்து தோடு போட்டிருப்பாங்க. மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அது உண்மை. இப்ப நானே கூட காதுல ஒரு சின்னதா ஸ்டட் மாரி போட்டிருப்பேன். எதுக்காகன்னா, தெய்வம் வந்து பேசும். காதுல வந்து தோடு போட்டிருந்தா அந்த தெய்வம் நம்மகிட்ட சொல்லும். இப்ப நான் வாராகியோட உபாசகரா இருக்கேன்னா, எனக்கு அந்த தெய்வம் சொல்லும். இந்த காதுல இத அணியணும். நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுனால. நெறைய பாருங்க, விஷயம் தெரிஞ்ச அனைத்து சாமியார்களும் காதுலயும், மூக்குலயும் ஏதாவது ஒரு நகை ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க. மெயினு அந்த தெய்வம் பேசும். நீ இத பண்ணியே ஆகணும், போட்டாகணும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தல் பண்ணும். அப்படி பண்றதுனால, அந்த மாரி செய்யறது வேற. நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஊர ஏமாத்திக்கிட்டு கழுத்துல நகை போட்டுன்னு சுத்தக்கூடாது. சடையும் அந்த மாரி தான் விழுந்துரும். சடை எனக்கு தெரிஞ்சே ஒரு சாமியார் ஒருத்தர் என்ன பண்ணாரு, சடை வந்து வச்சிருந்தாரு. அவரு வந்து நெய்வேலிய நெய்வேலின்றேன். பேர் என்ன? கரூர் கிட்ட இருக்காரு அவரு. அவரு காலமாயிட்டாரு. அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கழுத்துல இது சடை ஃபுல்லா வச்சிருப்பாரு. அந்த சடைய அவருக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு நோய் வந்துச்சு. அத என்ன பண்ணாரு, அந்த அந்த சடைய மொட்டை அடிச்சுட்டாரு. மொட்டை அடிச்ச எண்ணி 2வது நாளே மரணம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது, அந்த தெய்வமே வந்து பேசுச்சு. அவன் அந்த முடிய எடுத்ததுனால தான் அவன் மரணமானான் அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த தெய்வத்துக்காக விட்ட முடி. இதெல்லாம் உண்ம. புரியுதா? நம்ம எதுக்கு முதல் மொட்டை குலதெய்வத்துக்கு அடிக்கிறோம்னா, அது நம்ம குலதெய்வம் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். இவன் நமக்காக என்ன விஷயத்த ஒதுக்கியிருக்கான், என்ன செய்றான் அப்படின்ட்டு. முடி மொட்டை அடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னா, நம்மளோட ஆபத்துகள் எல்லாமே நம்மள விட்டு விலகும். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்றோம் இல்லையா? அந்த மாரி ஆபத்துகள் எல்லாம் நம்மள விட்டு விலகும். அந்த அளவுக்கு மொட்டை அடிக்கிற பரிகாரம் வந்து சக்தி வாய்ந்த பரிகாரம். அதே மாரி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், மேஷ ராசி, மேஷ லக்னத்துல உள்ளவங்கலாம் அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கோங்க. அதே மாரி தனுசு லக்னம், தனுசு ராசி, மீன ராசி, இது சிம்ம ராசி. இவங்கலாம் வந்து அடிக்கடி மொட்டை அடிக்கணும். ஏன்னா, இந்த ராசிக்காரங்கலாம் அடிக்கடி யமன சந்திச்சுட்டு வர ராசி. புரியுதா? யமன சந்திச்சுட்டு வர்றதுன்னா என்னன்னா, அடிக்கடி தோல்விக்கு போயிட்டு திரும்பி உச்சத்துக்கு வருவாங்க. தோல்விக்கு போயிட்டு திரும்பி உச்சத்துக்கு வருவாங்க. இந்த ராசிக்காரங்க அனைவருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே சொந்த காசுல சூனியம் வச்சுட்டு தான் தலையிலே தன்னை மண்ண வாரி கொட்டிக்கிற ராசி. புரியுதா? அதனால தயவு தயவு செஞ்சு இந்த ராசிக்காரங்கலாம் அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கோங்க. மொட்டை அடிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாவே குழந்தைங்களுக்குமே சரி மொட்டை அடிக்கலாம். நமக்குமே சரி, மாசத்துல ஒரு நாள் மொட்டை அடிச்சிருங்க. கிளீன் ஷேவ்ல இருங்க. ஏன்னா, முகம் தான் வந்து சுக்கிரன்னு அர்த்தம். கன்னம் வந்து சுக்கிரன்னு அர்த்தம். அந்த கன்னம் வந்து நல்லா தெளிவா இருந்தா மட்டும் தான் நமக்கு வருமானம் வரும். அதனால தான் அடிக்கடி ஷேவ் பண்ணிக்கணும். மொட்டை அடிச்சுக்கோங்க. மொட்டை அடிக்கிறதுனால நமக்கு வர கண்டமும், ஆபத்தும் நம்மள விட்டு விலகுது. பார்த்து நிதானமா நம்ம சில விஷயங்கள செய்யணும். குலதெய்வத்துக்கு மொட்டை அடிச்சிருங்க. அடிக்கடி குலதெய்வத்துக்கு போய் மொட்டை அடிங்க.
குலதெய்வத்தை பத்தி பேசணும்னாலே அது ஒரு வகுப்பாவே போடலாம். ஏன்னா குலதெய்வத்தை பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாயிடும். நிறைய மாணவர்கள் குலதெய்வத்தை மதிக்கிறது கூட கிடையாது. அதனால அதை பத்தி பேசுனா நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு குலதெய்வத்தை பத்தி அவ்வளவு விஷயங்கள் நான் கண்டிருக்கேன். சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகும். அடிக்கடி மொட்டை அடிச்சிருங்க. கிளீன் ஷேவ்ல இருங்க. சுத்தமா இருங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து சிவ வழிபாட்டுல இருப்பாங்க. அதனால அவங்க தாடி வச்சிருப்பாங்க. அது வேற. அதே மாதிரி சிவ வழிபாட்டுல உள்ளவங்கள எப்பேற்பட்ட கிரகமும் அவங்கள ஒண்ணுமே செய்யாது. சிவ வழிபாட்டுல உள்ளவங்க சிவ அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள எந்த கிரகமும் ஒண்ணும் செய்யாது. காரியம் ஆவறதுக்காக சிவனை போய் பிடிக்கிறவங்களே அவர் காப்பாத்துறாருன்னும் போது காலம் முழுக்க சிவசிவா சிவசிவான்னுட்டு அவரையே நினைப்புல வாழ்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனால இந்த விஷயத்துல இது பண்ணிக்கணும். வீட்டுல அடிக்கடி தர்ப வாங்கி வச்சுக்கோங்க. தர்பை வந்து பூஜை அறையில தர்பம் இருக்கணும். அதே மாதிரி வீட்டுல விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, காமாட்சி அம்மன் விளக்கு. அந்த காமாட்சி அம்மன் விளக்க வியாழக்கிழமை தான் சுத்தப்படுத்தணும், கழுவணும். அது என்ன பண்ணுங்க, பச்சை கற்பூரம் போட்டு ஏத்துங்க. பச்சை கற்பூரம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க எண்ணெய் ஊத்துறீங்களா, நல்லெண்ணெய் ஊத்துறீங்களா, எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்துங்க. அது கூட பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 பீஸோ 2 பீஸோ போட்டுக்கோங்க. ரூ. 5 காயின் ஒண்ணு அந்த விளக்குல போடணும். ரூ. 5 காயின் அந்த விளக்குல போடணும். அதே மாதிரி கிராம்பு, ஏலக்காய் ஒரு 10 கிராம்பு அப்படியே போட்டுருங்க. ஏலக்காவை லைட்டா பிச்சு போட்டுருங்க. அந்த வாசனைக்காக பிச்சு போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தாமரை விதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாமரை விதைய கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா காய்ச்சிடணும். சுத்தமான நல்லெண்ணெயில தாமரை விதைய போட்டு நல்லா அந்த சாறு, தாமரை விதையோட சாறு நல்லா அந்த எண்ணெயில இறங்குற அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு, அந்த எண்ணெய நீங்க விளக்கு போட்டீங்கன்னா கூட வீட்ல வருமானம் பெருகும். காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடி விளக்கு ஏத்தணும். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் விளக்கு ஏத்தணும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் விளக்கு ஏத்துறதுனால நோ யூஸ். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். சரி, காளி வழிபாட்டுக்குள்ள போலாமா? இது ரொம்ப அருமையான வழிபாடுங்க. காளி வழிபாட சொல்லும்போதே உடம்பெல்லாம் சிலுக்கும். காளியோட பூஜை முறைகளே அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரு தனி உலகத்துல போற மாரி இருக்கும். இந்த ஒரு ஒரு 1 மணி நேரம், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அத நான் முழுமையா சொல்லி முடிக்காம விடமாட்டேன். அது நோட்ஸ்ல நல்லா பதிவு பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் இதிலயே கேட்டுருங்க. சரியா? வகுப்புக்குள்ள போலாமா? போலாங்க சாமி. நீங்க குடுக்குற ஆர்வத்த வச்சு தான் நான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா சொல்லுவேன். எல்லாருமே மௌனமா இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? ஐயா. ஐயா. ம். சரி. முதல்ல வந்து தலைப்பு வந்து காளி வழிபாட்டோட பூஜை முறை ரகசியம்னு போட்டுக்கோங்க. காளி வழிபாட்டு பூஜை முறை ரகசியம். காளி பூஜை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்க ஆரம்பிக்கணும். அடுத்தது விநாயகர் வழிபாடு நீங்க பண்ணிட்டுறணும். உங்களுக்கான விநாயகர் மந்திரம், குலதெய்வ மந்திரம் நீங்க ஒரு 108 அதாவது சொல்லிக்கணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட். நீங்க காளி பூஜை ஆரம்பிக்கிறதா இருந்தா அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, கிரகணம் பிடிக்கிற நாள் தெரியும் இல்லையா? கிரகணம் பிடிக்கிற நாள். சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். அந்த கிரகணத்துல நீங்க ஆரம்பிக்கலாம். இதுல ஏதாவது ஒரு நாள் வந்து காளி பூஜைக்கு உகந்தது. அடுத்த பாயிண்ட். காளி பூஜைய சாந்தமா செய்யணும். சாந்தமா செய்யறதா இருந்தா சைவ பூஜை செய்றோம் இல்லையா? சைவ பூஜை காலையில வந்து செய்யணும். காளி வழிபாட சாந்தமா நீங்க செய்யறதா இருந்தா சைவ வழிபாடு. சாந்தனா சைவ வழிபாடுன்னு அர்த்தம். சைவனா கவுச்சி இல்லாம காலையில நீங்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி உக்ர பூஜையா இருந்தா நைட்ல ஆரம்பிக்கணும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து நீங்க இந்த மாந்திரீக தொழில்ல மட்டுமே நீங்க இருக்கிறதா இருந்தா, மத்தியானம் 1 மணி ஆரம்பிக்கணும் பூஜை. அதே மாரி நைட்டு 1 டூ 3 12 டூ 1 இல்ல 1 டூ 3 ஆரம்பிக்கணும். இதுல ஏதாவது ஒரு டைம் நீங்க பூஜை பண்ணாலும் பவர். இந்த 2 வேளையும் நீங்க பூஜை பண்ணாலும் பவர். சாந்தமா பூஜை பண்றதா இருந்தா மட்டும் தான் காலையில பண்ணணும். அடுத்த பாயிண்ட். காளி பூஜை என்ன பண்ணணும்னா, காலையில 3லருந்து 7 மணிக்குள்ள பண்ணணும். 3லருந்து 7. அதிகாலை 3லருந்து 7. காலையில 3லருந்து 7. மதியம் 11லருந்து 12க்குள்ள. நைட்டு 10லருந்து 1க்குள்ள. நைட்டு 10லருந்து 1க்குள்ள. இந்த டைம்ல நீங்க மந்திர உரு போடுறது வந்து சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு நாள். இது நேரம். இந்த டைம்ல உங்களால இப்ப இந்த 3 டைம்ல உங்களால பூஜை செய்ய முடியலன்னா, இந்த டைம்ல உங்களால பூஜை இப்ப நான் குடுத்த 3 டைம்ல பூஜை செய்ய முடியலன்னா, நைட்டு 1 மணிக்கு உட்கார்ந்து நீங்க சௌகரியமா பூஜை பண்ணலாம். நைட்டு 1 மணிக்கு உட்கார்ந்து நீங்க சௌகரியமா பூஜை பண்ணலாம். ஆனா காலையில கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரத்த கரெக்ட்டா கடைபிடிக்கணும். காலையில 3 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, டெய்லி அந்த 3 மணிக்கு பண்ணணும். ஒரு 10 நாள் 3 மணிக்கு பண்ணிட்டு 11ஆவது நாள் 5 மணிக்கு பண்ணீங்கன்னா, அந்த 3 மணிலேருந்து அந்த 5 மணி வரைக்கும் அந்த தெய்வம் வந்து காத்திருக்கும். அந்த காத்திருப்பு நேரம் வந்து என்ன ஆகும்னா, உங்கள அந்த ஒரு 10 நாள் நீங்க ரெகுலரா அந்த மந்திர உரு போட்டுட்டீங்கனாலே, அந்த 11ஆவது நாள் என்ன ஆகும்னா, உங்கள தூங்கவே விடாது. எழுப்பும். யாரோ எழுப்புற மாரியே இருக்கும். தட்டி எழுப்புற மாரியே இருக்கும். ஒரு உங்கள அறியாத பயம், ஒரு குளிர் ஜுரம் அடிக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒண்ணு உங்கள பெரட்டி, உருட்டி எடுத்து எந்திரிக்க வச்சுரும். அதுதான் வந்து காளி பூஜைக்கு பவர். அடுத்தது. இப்ப சொல்றது 5வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். காளி பூஜை செய்றதா இருந்தா, தனி அறை வந்து அவசியம். காளி பூஜை செய்றதா இருந்தா, தனி பூஜை அறை கண்டிப்பா வேணும். அப்படி பூஜை அறை இல்ல, தனியா பூஜை அறை இல்லன்னா, கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீனாவது நீங்க போட்டுறணும். ஸ்கிரீன போட்டே ஆகணும். அடுத்தது. நீங்க எந்த இடத்துல பூஜை செய்றீங்களோ எந்த இடத்துல பூஜை செய்றீங்களோ, அந்த இடத்துல பசுங்கோமியத்த தெளிச்சு விடணும். இப்போ வீட்ல பூஜை செய்றீங்கன்னா, வீட்ல பசுங்கோமியத்த தெளிச்சு விடணும். எந்த இடத்துல பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த இடத்துல பசு சாணத்த தரையில தேய்ச்சு விடணும். லைட்டா பசு சாணத்த தரையில தேய்ச்சு விடணும். தேய்ச்சு விட்டு, அத நம்ம இப்ப பழைய முறையில சாணம் தெளிச்சு கோலம் போடுவோம் இல்லையா? அந்த மாரி சாணத்த அப்படியே லைட்டா முழுகி, அதுல வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேல மஞ்சள் தடவிக்கிட்டு, கோலம் ஒண்ணு போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, செவ்வாய், வெள்ளி இந்த நாள்ல வந்து கோமியத்த தெளிக்கணும். இப்படி தெளிக்கிறதுனால நம்ம வீட்ல ஒரு தெய்வ சக்தி வந்து உண்டாகும். பசுமாட்டு கோமியத்த தான் தெளிக்கணும். புரியுதா? இப்படி தெளிக்கிறதுனால நம்ம வீட்ல தெய்வ கடாட்சம் வந்து நமக்கு உண்டாகும். முக்கால்வாசி பூஜை அறையில வந்து காளி சிலைய வந்து இந்த உபாசனை பண்ற ஆட்கள் மட்டும் வைங்க. காளி போட்டோவ உக்கிரமா வைக்காதீங்க. உக்கிரமா பூஜை பண்றவங்க மட்டும் உக்கிரமான போட்டோ வைங்க. அதுவும் வீட்ல வச்சு பண்ணும்போது பூஜை முடிஞ்ச உடனே அந்த பூஜை அறை ஸ்கிரீனை சாத்திரணும். அப்படி சாத்தாம வச்சிருந்தீங்கன்னா வீட்ல உங்களுக்கு தன்னை அறியாம கோவம், சண்டை எதுக்கு கோவம் வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கோவம் வரும். புரியுதா?
அதே மாதிரி வீட்டுல காளி சிலை வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்னா, காளி சிலை இல்ல போட்டோ வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணா, வடக்கு நோக்கி இருக்கணும். சாந்தமா நீங்க பூஜை பண்றீங்கன்னா கிழக்கு நோக்கி வைக்கணும். அடுத்தது இப்ப சொல்றது 8வது பாயிண்ட். காளி மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, வடக்கு நோக்கி உட்கார்ந்து மந்திர உரு போடலாம். அசைவமா நீங்க படைக்கிறது இருந்தா வடக்கு நோக்கி உட்காந்து மந்திர உரு போடலாம். சைவமா நீங்க படைக்கிறது இருந்தா கிழக்கு நோக்கி உட்காந்து மந்திர உரு போடலாம். எதிரிய அழிக்கிறதா இருந்தா நீங்க மயானத்துல தான் பூஜை பண்ணணும். அதை தெற்கு பார்த்து உட்காந்து தான் பண்ணணும். இதெல்லாம் அடிப்படையில இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி காளி மந்திரம் நீங்க உரு போறதுக்கு முன்னாடி காளியோட வசிய மை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது புருவத்துல வச்சுட்டு நீங்க வசிய மை தடவிட்டு உட்காந்து உரு போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியா காளி வசியம் ஆவாள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற மை, ஆனா இது ஒரு எளிமையான மை தான். இல்ல தனிப்பட்ட முறையில வேணா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். இந்த மை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். குழந்தை இருக்கிற வீட்டுல தயவு செஞ்சு பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. எட்டி விதை விற்கும். எட்டி விதை நாட்டு மருந்து கடையில எட்டி விதை விற்கும். அதை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி, விதைனா ரவுண்டா இருக்கும், காய் மாதிரி ரவுண்டா பட்டையா இருக்கும். அதை வாங்கி சூடத்தை வச்சு நல்லா கருக்கிக்கணும். கருக்கிட்டு வேப்பெண்ணெய் கலந்து அதை மை போல நல்லா ரெடி பண்ணி கறியாக்கி ரெடி பண்ணி நெத்தியில வச்சுட்டு நீங்க மந்திர உரு போடலாம். பொதுவாவே காளிக்கு உகந்தது எட்டி மரம், எட்டி விதை. ஆனா தயவு செஞ்சு குழந்தை இருக்கிற இடமா இருந்தா ஹேண்டில் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அதை குழந்தைங்க இருக்கும் போது பாக்குற இடத்துல வச்சு பூஜை பண்ணாதீங்க. பூஜை பண்றதா இருந்தா வேற எங்கேயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருங்க. அதே மாதிரி அடிக்கடி அதை புருவத்துல வைக்காதீங்க. புருவத்துல வச்சுட்டு உடனே கையை கழுவிடுங்க. சுத்தபத்தமா இருங்க. வாயில வச்சீங்கன்னா அது மரணத்துல கொண்டு போய் விட்டுடும். பயங்கரமான கசப்பா இருக்கும். அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க. காளி மந்திரம் ஜபிக்கிறதுக்கு உட்காரக்கூடிய ஆசனம். சரியா? பேசுறது தெளிவா கேக்குது எல்லாருக்கும்? கேக்குங்க சாமி. கேக்குதுங்க. எட்டி பலகை, மாம்பலகை, தர்பப்பாயி, சகப்பு கம்பளி, அடுத்தது கருப்பு துணி போட்டு உட்காந்து மந்திரம் உருப்படலாம். இல்ல கருப்பு கம்பளி இருக்கும், நம்ம அப்பெல்லாம் போத்திப்போம் பாருங்க, அந்த காலத்துல ரொம்ப கனமா இருக்கும் பாருங்க அந்த கருப்பு கம்பளி. அதே மாதிரி 100 வருட வேப்ப மர பட்டை, 100 பழமையான வேப்ப மர பட்டை இருந்தா எங்க இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணணும்னு நான் கடைசியா சொல்றேன், யாராவது கேளுங்க, நான் அதை சொல்றேன். அடுத்தது சாதாரணமான கருப்பு துணியை சொல்றேன். அதே மாதிரி சகப்பு துணி, சாதாரணமான சகப்பு துணி, மஞ்சள் துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவை. அதே மாதிரி இன்னொரு முறை ஒண்ணு சொல்றேன், இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு உயர்நிலை ஒரு விஷயம், அதனால தெரிஞ்சு வச்சுங்க. மயானத்துல உக்ரமா ஒருத்தனை ஒளிச்சே கட்டிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இல்ல காளியே நான் எப்பேற்பட்ட ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னா நீங்க இந்த விஷயத்த செய்யலாம். ஒரு கருப்பு கலர் துணிய பை மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு கருப்பு கலர் துணி ஒண்ணு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கருப்பு கலர் துணியை எப்படி ரெடி பண்ணணும்னா, அந்த ஜோல்னா பை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கமும் தச்சிடணும். ஒரு பக்கம் மட்டும் திறந்திருக்கணும். 4 பக்கமும் தச்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் திறந்திருக்கணும். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா, மயான சாம்பலை வந்து அதுல உள்ள போட்டுக்கணும். அந்த பை உள்ள போட்டுக்கணும். மயான சாம்பலை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு மயான சாம்பலை அது உள்ள போட்டு என்ன பண்ணணும்னா, அதை வந்து திறந்திருக்குல்லையா, அந்த இடத்த நூல் வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு அத ஒரு இது மாதிரி ஆசன துணி மாதிரி, உட்காரத்துக்கு துணி மாதிரி, எப்படி சொல்றேன்னு புரியுதா? 4 பக்கமும் கருப்பு துணிய ஒரு ஒரு பை மாதிரி ரெடி பண்ணிட்டு
ஒரு பக்கம் மட்டும் கேப் இருக்கணும். அதுல சாம்பல நல்லா ருப்பிட்டு, அத பை மாரி ஜிப்பு மாரி வச்சு கூட தச்சிருங்க. தச்சுட்டு அதுல உட்கார்ந்து நீங்க மயானத்துல அந்த அந்த பைய போட்டு உட்கார்ந்து மந்திர உரு போட்டீங்கன்னா, பயங்கரமா வேலை செய்யும். சக்தி வாய்ந்த வழிபாடு இது. காளி வழிபாடுலே உயர்ந்த வழிபாடு இதுதான். அடுத்தது, உக்கிரமான காளி பூஜை செய்யறதா இருந்தா, மயானத்துல தான் கண்டிப்பா பண்ணணும். அதே மாரி தான் இன்னொரு முறை, மயான சாம்பல எடுத்து சலிச்சு வச்சுக்கிட்டு, கீழ பரப்பிக்கிட்டு, அதுக்கு மேல கருப்பு துணிய போட்டு, அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து மந்திர உரு போட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்னொரு விஷயம், புதைக்கிற இடம் இருக்கு இல்லையா? புதைச்ச இடம். அந்த புதைச்ச இடத்துல கூட நீங்க மேல துணிய போட்டுட்டு, அந்த புதைச்சதுக்கு மேல துணிய போட்டு, அதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து காளி மந்திர உரு போட்டீங்கனாலும் செமையா வேலை செய்யும். மந்திர சக்தி அதிகமா கிடைக்கும். அதீத சக்தி கிடைக்கும். அந்த மாரி பிணத்து மேல உட்கார்ந்து மந்திர உரு போட்டு எதிரிய அழிக்கணும்னு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா, சொடகு போட்டு அவன தூக்கலாம். எப்பேர்ப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சொடகு போட்டு தூக்கிடலாம். எப்பேர்ப்பட்ட கொம்பனா இருந்தாலும் சொடக்கு போட்டு தூக்கிடலாம். ஆனா, நல்லவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாரி செஞ்சிராதீங்க. நல்ல குடும்பத்த அழிச்சிராதீங்க. நல்ல நல்ல குடும்பத்த தயவு செஞ்சு அழிச்சிராதீங்க. அந்த பாவம் நம்மள சும்மாவே விடாது. அடுத்தது, காளி மந்திரம் நம்ப எந்த மணியில வந்து உருவேத்தலாம். தலைப்பு போட்டுக்கோங்க. காளி மந்திரத்த ஜபிக்க வேண்டிய மணி. காளி மந்திரத்த ஜபிக்க வேண்டிய மணி. போட்டுக்கோங்க. பேசுறது தெளிவா கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்க சாமி. கேக்குதுங்க ஐயா. ம். ருத்ராட்ச மாலை, எட்டி மணியில செய்யப்பட்ட மாலை, கருங்காலியில காளி சிலை செய்யலாம். கருங்காலியில காளி சிலை, வராகி சிலை, பைரவர் சிலை செய்யலாம். அது ஒரிஜினல் கருங்காலியா இருக்கணும். அதே மாரி செங்காலி மணின்னு ஒண்ணு விக்கும். செங்காலின்னு, கருங்காலி செங்காலி மணின்னு அப்படின்னு இருக்கும். அதுலயும் நீங்க மாலை ஜெபமாலை ரெடி பண்ணி நீங்க உரு போடலாம். அதே மாரி ஸ்படிக மாலை. இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் உங்களுக்கு சூப்பர். எலும்புக்கூடு மாலை. யாருக்கு திருவாதிரை நட்சத்திரமோ, இப்போ நீங்க இந்த இந்த வகுப்புல இருக்கிற யாருக்காவது ஒரு ஆளுக்கு திருவாதிரை நட்சத்திரமா இருந்தா, திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருதோ, எலும்புக்கூடு மாலை விக்கும். சும்மா பிளாஸ்டிக்லயே கூட விக்கும். அந்த மாலைய நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு உரு போடலாம். அசைவ மந்திர உரு போடுற ஆட்கள் யாரா இருந்தாலும், திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா, மண்டவுடு மாலை உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். மயான பூஜை பண்ணும்போது மட்டும் நீங்க மண்டவுடு மாலை கழுத்துல போட்டுக்கிட்டு மத்தவங்க உரு போடலாம். அதே மாரி இன்னொரு முறை. நீங்க ஒரு பூஜை செய்றீங்க. ஒரு இடத்துல பூஜை செய்றீங்க. காளிய பூஜை செய்யணும், உக்கிரமா பூஜை செய்யணும் அப்படின்னா, ஒரு காளி சிலை வச்சிருக்கீங்க. காளி சிலை வச்சிருக்கீங்க. ஒரு பெரிய காளி சிலையா வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ஒரு பிரதிஷ்டை பண்ற காளி சிலை கோயில்ல வைக்கிற மாரி சிலை வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு யானத்துல தண்ணி புடிச்சுக்கோங்க. ஒரு யானத்துல தண்ணி புடிச்சுக்கோங்க. அதுல தாழம்பூ குங்குமத்த ஒரு 2, 3 பாக்கெட்ட நல்லா ரத்த கலர்ல வர மாரி ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ரத்த கலர்ல வரணும் அந்த குங்குமம், அந்த தண்ணீல. சிகப்பு கலர் புடவ. அது சாமிக்கு சாத்துன புடவையா இருந்தாலும் பரவால்ல. அது பழைய புடவ சாமிக்கு சாத்துனதா இருந்தாலும் பரவால்ல. அந்த புடவைய அந்த தண்ணீல நல்லா நனைச்சிருங்க. நனைச்சிட்டு அந்த சேலைய எடுத்து அம்பாளுக்கு சாத்தி விடுங்க. அது என்னன்னா, மனித ரத்தத்த வந்து அம்பாளுக்கு நனைச்சு சாத்துற மாரி அது ஒரு கணக்கு. இந்த மாரி பூஜை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்கய்யா. இல்லைங்க சார், இல்லைங்க சாமி. அடுத்தது, உக்கிரமா பூஜை செய்யறதா இருந்தா,
மண்டை ஓடு மாலையை வச்சு பூஜை பண்ணலாம். ஒரிஜினல் மண்டை ஓடு மாலை, மண்டை ஓடு இருந்தா அதை வச்சு பூஜை பண்ணலாம். காளி பக்கத்துல வைக்கலாம். அதே மாதிரி எலும்பு, இறந்தவங்களோட எலும்பு, கை முட்டி இருக்கணும், கையோட முட்டி, அந்த முட்டி எலும்பை வச்சு நீங்க மந்திர உரு போடலாம். அந்த முட்டி இருக்கு இல்லையா, அந்த கை முட்டி, அந்த முட்டியில என்ன பண்ணணும், அந்த எலும்பு நீட்டா இருக்கும், அதுல என்ன பண்ணணும்னா எந்திரத்தை வரைஞ்சுக்கணும். காளியோட எந்திரத்தை வரைஞ்சு மந்திரத்தை எழுதி நல்லா மந்திர உரு அதுல போட்டு நீங்க வச்சிடணும். கோவிலுன்னு தனியா வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதை செய்யணும். தெளிவா கேட்டுக்கோங்க. வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க, நீங்க வீட்டை விட்டு காலி ஆயிடுவீங்க. காளிக்கு பூஜை பண்ணும்போது வீட்டுல சைவமா பண்ணாலும் சரி, இல்ல உக்ரமான பூஜை மந்திர உரு ஏத்துறதா இருந்தாலும் விளக்கு வெளிச்சத்துல மட்டும்தான் ஏத்தணும். லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கேட்டாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வகுப்புல, 0 வாட்ஸ் பல்ப்ல வச்சு ஏத்தலாமான்னு. அவர் எவ்வளவு பேர் மந்திரவாதி பாருங்க. அந்த அளவுக்கு பயம் உள்ளவங்க தயவு செஞ்சு அது காளி பூஜை செய்யாதீங்க, செத்துருவீங்க, கண்டிப்பா செத்துருவீங்க. காளி பூஜை பயம் உள்ளவங்க செய்யாதீங்க, கண்டிப்பா மரணம் நிகழ்ந்துரும். அடுத்தது, காளிக்கு ஏத்த வேண்டிய விளக்கு என்னென்ன கலந்து காளிக்கு விளக்கு ஏத்துனா காளி உடனடியா நமக்கு வசியம் ஆவா, அந்த அம்பாள் வசியம் ஆவா. ஓகேவா? வேப்பெண்ணெய், விளக்கு எண்ணெய், புங்க எண்ணெய் அப்படின்னு விற்கும். புங்க எண்ணெய், இது எண்ணெய் ஆட்டுற கடையில கேளுங்க. நீங்க நார்மலா நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் தூக்கி கொடுத்துருவான். புங்க எண்ணெய் அப்படின்னு கேளுங்க. புங்க கொட்டையில இருந்து அதை எடுத்து ஆட்டுவாங்க, அந்த எண்ணெய் அது. அடுத்தது இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் பசு நெய். இந்த எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கணும். கலந்து தீபம் போடணும். அந்த தீபம் வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு விளக்கு போடுங்க. அடுத்த பாயிண்ட், காளிய உக்கிரமா பூஜை பண்றதா இருந்தா எதிரியை அழிக்கிற பூஜையை சொல்றேன், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். மயானத்துல போய் பூஜை பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கு எண்ணெய் போடணும் இல்லையா, அந்த எண்ணெய். எட்டி எண்ணெய், எட்டி எண்ணெய், எட்டு எண்ணெய் இல்ல, எட்டி மரத்தோட எண்ணெய். வேப்பெண்ணெய், இழுப்ப எண்ணெய், இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விளக்குல ஊத்தி தீபம் ஏத்தணும். காளி பூஜைய சைவமாக நம்ம படைக்கிறதா இருந்தா காலையும் சாயந்தரமும் நம்ம கண்டிப்பா நீங்க பூஜை பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா நீங்க பூஜை பண்ணியதான் ஆகணும். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது தெளிவா நான் அதை சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும்னு. அதை தப்பான முறையில புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதீங்க. காளி பூஜைய ஆண்கள் மட்டும் உள்ளாடை எதுவும் இல்லாமல் டவல் மட்டும் கட்டிக்கிட்டு, வெள்ளை டவல், அதுவும் டவலை ஈரத்துல நினைச்சுக்கிட்டு அதை புளியெல்லாம் கூடாது, அப்படியே ஈரத்துல நினைச்சிட்டு உள்ளாடை மேல எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இடுப்புல கட்டிக்கிட்டு உக்காந்து அந்த தண்ணி ஈரம் காயிற வரைக்கும் மந்திர உரு போடணும். பெண்களா இருந்தா நார்மலா நீங்க சகப்பு புடவை கட்டிட்டு உட்காந்து உரு போட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், பெண்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்படி பண்றதுனால அதிக சக்தி ஆண்களுக்கு கிடைக்கும். இதை பெண்களும் பண்ணலாமானா பண்ணலாம், பட் அதை பார்த்து ஜாக்கிரதையா பண்ணணும்.
அதே மாதிரி காளிக்கு உகந்த பூக்கள் செவ்வரளி பூ, மல்லிகை பூ, செம்பருத்தி பூ. இதுல ஏதாவது ஒண்ண டெய்லி அம்பாளுக்கு வைக்கணும். அதே மாதிரி பலி கொடுக்கிற முறை தினமும் ஒண்ணு இல்லைன்னா ஒரு 5 எலுமிச்சை பழத்தையாவது குங்குமம் தடவி அறுத்து அம்பாள்கிட்ட புழிஞ்சு விட்டுறணும். ஒரு தாம்பாள தட்டு மாதிரி வச்சுக்கோங்க. அதுல ஒரு 5 பழத்தை எடுத்து கட் பண்ணி குங்குமத்தை தடவி அம்பாளுக்கு நேரம் அந்த தாம்பாள தட்டுலயே அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. இதை ரெகுலரா நீங்க பண்ணி ஆகணும். இதை ரெகுலரா பண்ண முடியல அப்படின்னா அமாவாசை பௌர்ணமியில 10 பழமா செஞ்சுக்கலாம். அமாவாசையில ஒரு 10 பழம், பௌர்ணமியில ஒரு 10 பழம், அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்ல 15 பழமா செஞ்சுக்கோங்க. ஏன்னா அமாவாசை வரத்துக்கு வளர்ப்பிற அமாவாசை ஒரு 15, தேய்பிற பௌர்ணமி ஒரு 15, 15 ஒரு அமாவாசைக்கு 15 பழம், பௌர்ணமிக்கு 15 பழம் கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கபாலம் அப்படின்னு ஒண்ணு விற்கும். கபாலம்னா மண்டை ஓடு. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, கோவில்ல வந்து கபாலம்னா ஒரு பானை மாதிரி இருக்கும், பார்த்திருப்பீங்க. அம்பாள் கையிலனா ஒரு பானை மாதிரி இருக்கும் இல்லையா கபாலம். அந்த கபாலத்துல விபூதி போட்டு நீங்க கையில வச்சுட்டு மந்திர உரு போடலாம். இல்ல காளி கோவில்ல குங்குமத்தை நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு காளி கோயில் பூஜை பண்றதுக்கு முன்னாடி தாளம்பூ குங்குமத்தை போயிட்டு வச்சு வாங்கிட்டு வந்து அந்த குங்குமத்தை அந்த கபாலத்துல கொட்டி கையில வச்சுக்கிட்டு நீங்க மந்திர உரு போடலாம். அதீத சக்தி கிடைக்கும். சோத்து கை பக்கம். அதே மாதிரி காளியோட மந்திரம், நான் இந்த காளியோட மந்திரத்தை இந்த வகுப்பு முடிஞ்சு நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். இந்த காளியோட மந்திரத்தை எட்டி பலகையில வரையணும். அமாவாசையில வரையணும். அப்படி எட்டி பலகை இல்லைன்னா வேப்ப மரம் பட்டை, இது வேப்ப மர பலகை, அந்த பழமையான வேப்ப மரம் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த பழமையான வேப்ப மரத்தோட பலகையில காளியோட எந்திரத்தை வரையணும். அதே மாதிரி காளி உபாசகரா இருக்கிற நீங்க மாத தீட்டு உள்ள பெண்ணை தொடக்கூடாது. இப்ப வீட்டுல வந்து பெண்கள் அவங்க மனைவிமார்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கதான் இருக்காங்க, சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்க சமைச்சு கொடுக்கட்டும். சமைச்சது கொடுத்ததுக்கு அப்புறம் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க. தாயே, எனக்கு வேற வழி தெரியல, நீதான் எனக்கு தாயா இருந்து எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவிக்கு தீட்டு முடிகிற வரைக்கும், தீட்டு இல்ல, நீங்க அந்த 48 நாள் பூஜை நடக்கணும். அந்த 48 நாள் உங்க மனைவியை நீங்க தாயா நினைக்கணும், காளியா நினைச்சுக்கணும். தாயா நினைச்சு நல்லதோ கெட்டதோ நீயே கதிமா அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு உங்க மனைவியை தாயா நினைச்சுக்கிட்டு அவங்க கையால நீங்க அந்த சாப்பாடை தாராளமா சாப்பிடலாம். ஆனா முறை என்ன அப்படின்னா, அவங்க கையால சமைச்ச சாப்பாடா நம்ம சாப்பிடக்கூடாதுன்றதுதான் முறை. அவங்களோட சுவாசத்தை கூட நம்ம மேல படக்கூடாதுன்றதுதான் முறை. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் வந்து நியாயமா இருந்தது, சாத்தியமா இருந்தது. ஆனா இப்ப அப்படி அமையறதுக்கான ஒரு சூழல் இல்ல. புரியுதா? அப்ப தனியா காட்டுல உட்காந்து மந்திர உரு போடலாம், எங்க வேணாலும் உட்காந்து போடலாம். இப்பெல்லாம் நீங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்து மந்திர உரு போட்டீங்கன்னா போலீஸ்காரன் தூக்கின்னு போயிடுவாங்க, நீ ஏதோ பண்றான்டான்ட்டு. அதனால நீங்க இப்படி வேண்டிக்கோங்க. மந்திரம் ஜபிக்கும் போது தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. அதுவும் வயசுக்கு வந்த வீட்டுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. மந்திரம் பூஜை பண்ணும் போது சொல்றேன். அதே மாதிரி முடி வெட்டக்கூடாது, நகமும் வெட்டக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலே நீங்க தீட்டு வீட்டை அட்டன் பண்ணிட்டீங்க, இல்ல வீட்டுல மாத தீட்டு ஆயிட்டாங்கன்னா நீங்க பசுங்கோமியத்தை ஒரே ஒரு ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் குடிச்சிருங்க. இல்ல குளிக்கிற தண்ணியில பசுங்கோமியத்தை ஊத்தி குளிச்சிருங்க.
இது வரைக்கும் புரியுதா? ம், புரியுதுங்க புரியுதுங்க. சாமி. வகுப்பு இன்ட்ரெஸ்டா இருக்கா? அருமையா அது இருக்குங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு சாமி. அருமையா போயிட்டு இருக்கு. அடுத்தது காளிக்கு படையல் முறை. அசைவமா நீங்க பூஜை பண்றதா இருந்தா, அசைவ வழிபாடு பண்றதா இருந்தால், அசைவ வழிபாடு பண்றதா இருந்தா வெள்ளை சாப்பாடு வடிச்சுக்கணும். வெள்ளை சாப்பாடு வடிச்சுக்கிட்டு அதுல குங்குமத்தை போட்டு பிசைஞ்சிடணும். மொத்தம் 9 உருண்டை. இந்த 9 உருண்டையும் நீங்க என்ன பண்ணணும், பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு உருண்டைய தூக்கி போட்டுறணும். மிச்ச உருண்டை என்ன பண்ணணும்னா, மாடி இருந்ததுன்னா மாடிக்கு போயிட்டு உங்க தலைக்கு பின்பக்கமா தூக்கி போட்டுருங்க. அப்படி அங்க போட்டா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னா அக்கம் பக்கத்துல நேரா எடுத்துட்டு போய் மயானத்துல தூக்கி போட்டு வந்துருங்க. உங்க தெய்வத்தை வேண்டிக்கோங்க, தாயே இந்த படையல் உனக்கு தான் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணணும்னா மயானத்துக்கு போகும்போது அந்த முட்டை பொரியெல்லாம் சொல்லியிருப்பேன், அதை வரும்போது போட்டுறணும். இந்த 9 உருண்டையும் தலைக்கு நேரம் மேல தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு அது கீழே வரக்கூடாது. அதுக்கு நீங்க பார்த்துக்கிட்டே நிக்காதீங்க. தூக்கி போட்டு தயவு செஞ்சு நிமிர்ந்து பாத்துறாதீங்க. சில ஏவல்லாம் நம்மள அடிச்சிரும். இதுல இன்னொரு முறை, கோழியோட ரத்தம் இருக்கு இல்லையா, கோழியோட ரத்தம் எங்கேயாவது கோழி கறி கடைக்கு போனீங்கன்னா ரத்தம் வாங்குனீங்கன்னா கோழியோட ரத்தம் கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. அந்த ரத்தத்தை வாங்கி வெள்ளை சாப்பாடுல பிசைஞ்சு, அதுவுமே நீங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மயான பூஜை பண்றீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உருண்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல தூக்கி விட்டுறணும். அதே மாதிரி ஆட்டோட ரத்தம், ஆட்டோட ரத்தத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே வாங்கிக்கங்க. ஒரு 100 ரூபா இருக்கும். அப்படியே வாங்கி சாப்பாடை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அப்படியே பிசைஞ்சு அப்படியே விசிறி அடிங்க. மேல அப்படியே விசிறி அடிங்க. நீங்க அதை விசிறி அடிக்கும் போதே உங்களுக்கு உக்ரம் தாங்காது. அந்த அளவுக்கு உங்களை அறியாம தெய்வம் உங்க உடம்புல இறங்கும். அதே மாதிரி பன்றியோட ரத்தமும் பயன்படுத்தலாம். இந்த 3 ரத்தத்தையுமே நீங்க ஒன்னா கலந்து கூட தெளிச்சு விடலாம். கோழி ரத்தம், ஆடு ரத்தம், பன்றி ரத்தம். இந்த 3 ரத்தத்தையும் நீங்க ஒன்னா கலந்து அதை வெள்ளை சாப்பாடை போட்டு பிசைஞ்சு அடிச்சு விசிறி அடிச்சீங்கன்னா நீங்க எவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவன் காலி. நீங்க அசைவமாவும் நீங்க காளி வழிபாடு பண்ணலாம். உடனடியா உங்களுக்கு வசியமாகும். அடுத்தது கோழி குழம்பு, கோழிக்கறி குழம்பு படைக்கலாம். அசைவமா படைக்கிறதா இருந்தா கோழிக்கறி குழம்பு படைக்கலாம். அடுத்தது ஆட்டுக்கறி குழம்பு. காளிக்கு படைக்கக்கூடிய அசைவ படையல் சொல்றேன். பன்றி கறி குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்ல, சாமிக்கு. கருவாட்டு குழம்பு. அதே மாதிரி சாராயம் வைக்கலாம். சாராயம், சரக்கு வாங்கி வைக்கலாம். சரக்கு வாங்கி வைக்கலாம். அடுத்தது காளி பூஜை சைவமா செய்யறதா இருந்தா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி வைக்கலாம். அந்த ரத்த படையெல்லாம் கேட்டுட்டு திடீர்னு சைவ படையல் கடந்தா சப்புனா இருக்கும் இல்லையா? அடுத்தது காளி பூஜை செய்யறதுக்கு முத நாளும் கடைசி நாளும் படையல் நீங்க கட்டாயம் வச்சே ஆகணும். நீங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு பூஜை 48வது நாள் முடியறனால அமாவாசையா வந்ததுன்னா எப்படிங்க நான் இப்போ கவுச்சு வைக்கணும், நான் உக்ர வழிபாடு பண்றேன் கவுச்சு வைக்கலாம்னா தாராளமா நீங்க வைக்கலாம். அதனால உங்களுக்கு கணக்கே கிடையாது, நீங்க தாராளமா வைக்கலாம். சுவாமிக்கு வச்சு நீங்க மயானத்துல வச்சு பண்ற படையில நீங்க சாப்பிடக்கூடாது.
அதே போல இப்ப நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஏதாவது ஒண்ணுமே வைக்க முடியல அப்படின்னா அவுள் பொரி கடலை வச்சிடலாம். அதுக்கு பதிலு நீங்க அவுள் பொரி கடலை வச்சுட்டு இந்த மது மாமிசம் வைக்கிறதுக்கு பதிலா தேனும் பேரிச்சம்பழமும் வச்சிடலாம். நேத்து இந்த பானகம் செய்யற முறைய பத்தி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த வாழைத்தண்டு அறுத்து பூஜை வைக்கிற முறையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி காளிக்கு பலி கொடுக்கிற முறை, காளிக்கு பலி கொடுக்கும் முறையை பத்தி பார்ப்போம். ஐயா சாதம் வந்து பச்சரிசி சாதமா புழுங்கரிசி சாதமா? பச்சரிசி. புரியல, என்ன கேக்குறீங்க? அம்மாவுக்கு சாதம் வைக்கிறது வந்து பச்சரிசி சாதமா புழுங்கரிசி வைக்குமா? பச்சரிசி தான். பச்சரிசியும் உகந்தது, புழுங்கல் அரிசியும் உகந்தது. ஆனா பச்சரிசி தான் மெயின். அடுத்தது காளிக்கு பலி கொடுக்கிற முறை. பொட்டை கோழி தான் பலி கொடுக்கணும். பொட்டை கோழின்னா என்னன்னு தெரியுமா? ஆமாய்யா. பொட்டை கோழி தான் பலி கொடுக்கணும். கூரை சேவல் பலி கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஆடு, பன்னி, முயலு, உடும்பு இதுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். அதுலயும் முக்கியமா கருங்கோழின்னு ஒண்ணு இருக்கும். கருப்பு கோழி கேள்விப்பட்டிருப்பீங்க, கருங்கோழி. அது கருப்பு கலர் ஆடு. அதே மாதிரி கருப்பு சவப்பு கலந்த கோழி, கருப்பு முயலு, இதுல ஏதாவது ஒரு பலி கொடுக்கலாம். அதுலயும் முக்கியமா மாசமா இருக்கக்கூடிய விலங்கு, கோழி, ஆடு, பன்றி, இதுல ஏதாவது எது மாசமா இருக்கோ, முயலு, உடும்பு, இதுல எது மாசமா இருக்கோ அதை பலி கொடுத்தீங்கன்னா விசேஷம். பலி கொடுக்கிற நேரம் நைட்டு 10ல இருந்து 12க்குள்ள கொடுக்கணும். மத்தியானம் 12 மணிக்கு சரியா கொடுத்துடணும். இதுல ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பலிமுறை, காளி சிலையோ இல்ல போட்டோவோ நீங்க தனியா வச்சு பூஜை பண்றீங்க, எனக்கு இடம் இருக்கு, மயானத்துல பூஜை பண்றதுக்கு இடம் இருக்கு அப்படின்னா ஆட்டோட தலையை அறுத்து அந்த தலையை கொண்டு போய் அம்மா மேல வச்சிடணும். கோழியை எடுத்து அம்மா மேல வச்சிடணும். இந்த வழிபாடுலாம் இன்னமும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருச்செந்தூர் சைட்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. சொடலமாடன்லாம் போய், சொடலமாடன் கொடையெல்லாம் போய் பாருங்க, கொமட்டுவோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா படையில அந்த மாதிரி இருக்கும். தலையை மட்டும்தான் வெட்டி அங்க வச்சிருப்பாங்க. ஆட்டோட தலையை மட்டும் சில்லு சில்லா வெட்டி கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ரத்த படையல் மட்டும்தான் நடக்கும். அதுல இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் தெரியுமா? சொடலமாடனுக்கு இந்த புதைச்சிருக்காங்க பாத்தீங்களா, நம்ம மனுஷனை புதைக்கிற இடத்துல அங்க பல்ல நோண்டி மருளாடி வருவாங்க. சொடலமாடன் ஒருத்தர் உடம்புல இறங்குவாரு. இறங்கி சாமி ஆடிக்கிட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க. அந்த சுடுகாட்டு அந்த புதைச்ச பணத்தை நோண்டி தலையை மட்டும் அறுத்து எடுப்பாங்க. அந்த தலை அழுகி போய் நிலைமையில கிடக்கும். இப்ப சாதாரண மனுஷனா இருந்தா கொமட்டிக்கிட்டு வெளில வந்துரும்ல. ஆனா அந்த சாமி ஆடுறவங்க அதை பிச்சு தின்னுவாங்க. அழுகி போன பணத்தை பிச்சு தின்னுவாங்க, தலையை மட்டும். அதெல்லாம் நான் இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் நேரடியா என்னோட மாணவர் கோயில் வச்சிருக்காரு. அவங்களோட வழி வழியா இருக்கிறாங்க. அதுலயும் சொடலமாடன் கோயிலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலுக்குன்னு ஒரு குடும்பத்தை நேர்த்தி விட்டுருவாங்க. அந்த குடும்பம் மட்டும்தான் வழிபடும். இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு வாழை இலை பரப்பிடுவாங்க. யார் அந்த குடும்பத்துக்கு நேர்த்தி விட்டுருக்காங்களோ அவங்களோட ரத்தத்தை அப்படியே அறுத்து ஊத்துவாங்க. ரத்தத்தை அப்படியே அறுத்து ஊத்தி சாமி ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தத்தை அப்படியே நக்குவாங்க. அந்த ரத்தம் பத்தலன்னா கேட்பாங்க, அப்படியே அறுத்து 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 நாக்குல ஊத்துவாங்க. இதுல கன்னியாகுமரி, நாகர்கோவில் யாராவது இருந்தா தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஆமா ஐயா, கை விட்டு நாக்கு விட்டு உண்டு. ஆமா,
நாக்கையும் அறுத்து அப்படியே ஊத்துவாங்க. இதுல உயிர் போயிட்டு உயிர் வருதல் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்கு. சாமி ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொடலை வந்து உடம்புல இறங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிர் போயிடும். யார் உடம்புல வந்துச்சோ அந்த தெய்வம் அவங்க உடம்ப விட்டு அந்த தெய்வம் போகும்போது உயிர் போயிடும், அவங்களுக்கு செத்துருவாங்க. இதெல்லாம் வந்து விளையாட்டாவோ பொய்யோ கிடையாது. இதெல்லாம் இன்னமும் நடந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல. உயிர் போய் அடுத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல அந்த உயிர் திருப்பி வரும். எல்லாம் போட்டு அழுத்தி எப்ப அதை நேர்ல இருந்து பார்க்கணும், பயங்கரமா இருக்கும். முக்கால்வாசி சந்திர சாமி அப்படிதான் நடக்கும். ஆமா, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. அந்த பிணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலையை எடுத்துட்டு வரும்போது அந்த வாடை அப்படி கொமட்டும் நமக்கு. அவங்க அப்படியே அசால்ட்டா அந்த தலையில அந்த அந்த முடி கிடி எல்லாம் பிசுறு பிசுறா கிடக்கும். புதைச்சது தானே, அப்படியே பிசுறா கிடக்கும். அப்படியே எடுத்து கடிச்சு அந்த சதையை மட்டும் சாப்பிடுவாங்க. கொடுமை என்னன்னா அந்த கோவிலுக்கு நேந்தி விட்டவன் உடம்பு அந்த இப்ப இந்த மாசம் திருவிழா முடிச்சுன்னா அடுத்த 6 மாசம் வரைக்கும் அவன் நல்ல உணவு ஏத்துவான். உள்ள ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை அப்படியே அறுத்து 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 ஊத்துவான் அப்படியே. அதெல்லாம் மறுநாள் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கூட, இதுக்கு நாங்க ஒரு ரிசர்ச்சுக்காக போயிருந்தோம். எங்களுக்கு சில விஷயங்கள் சுடல மாடனை பத்தி தேவைன்றதுக்காக நாங்க எங்க டீமா நம்ம போயிருந்தோம். போயிருந்தப்போ நான் தான் அதுல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அதுல அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க பேட்டி கேட்கும்போது அவ்வளவு சொன்னாங்க என்கிட்ட. அது நான் இருந்தே பண்ண என்னோட மாணவர் தான் அங்க இருக்காரு. அவரோட குடும்பமே அங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் அந்த வழிபாடெல்லாம். அடுத்து அதான் அந்த காளி வழிபாடுல வந்து அந்த தலையை அறுத்து, கோழியோட தலை, ஆடோட தலை, பன்றியோட தலையை அறுத்து வச்சு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வராகி பூஜையெல்லாம் பத்தி அடுத்த வகுப்புலாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டீங்கன்னா கொலை நடுங்கிடும் அந்த அளவு. ஏன்னா இதெல்லாம் வந்து சிலருக்கு நான் சொல்லி கொடுக்க கூடாதுன்றதுனால தான் அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுக்காம உள்ளே வச்சிருந்தேன். அதை தவறான முறையில பயன்படுத்திடுவாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த பூஜையை வந்து அமாவாசை பௌர்ணமியில நீங்க தாராளமா கவுச்சு கொடுக்கலாம். உக்ர வழிபாடு பண்றவங்க. அதே மாதிரி காளிக்கு ரொம்ப சிறந்த படையல் என்ன அப்படின்னா விசேஷ படையல்னு போட்டுக்கோங்க. மண்டை ஓடு இருக்கு இல்லையா, மண்டை ஓடு வந்து எங்கேயாவது கிடைக்கும். இது உக்ரமான பூஜை பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். அந்த மண்டை ஓடை மட்டும் தலைக்கீழ அந்த மண்டையை திருப்பி பிடிச்சின்னா அது மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அந்த மண்டை ஓடை மட்டும் திருவோடு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மேல உள்ள அந்த வாய் பல்லு எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டு அந்த திருவோடு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். திருவோடு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு, எப்படி சொல்றேன்னு புரியுதா? அந்த மண்டைய அப்படியே தலைக்கீழ பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மண்டை மட்டும் நம்ம உள்ளங்கையில இருக்கும் இல்லையா, மத்த எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு அந்த மண்டை ஓடை மட்டும் திருவோடு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு, திருவோடு எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த அந்த மண்டை ஓட்டுல ஆட்டோட ரத்தத்தை அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணீங்கன்னா விசேஷம். அதே மாதிரி சரக்கு அசைவம், அதே மாதிரி கருவாடு சுட்டு வைக்கலாம். கருவாடு சுட்டு வைக்கலாம். அதே மாதிரி ஆட்டோட செவுருட்டி, ஆட்டோட செவுருட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த செவுருட்டியை வச்சாலும் ரொம்ப நல்லது. சூடா இருக்கணும், சாதம் வந்து சூடா இருக்கணும். நீங்க எந்த மிருகத்தை பலி கொடுக்குறீங்களோ அந்த மிருகத்தோட ஈரல் வேணும். ஈரல், ஈரல் செவுருட்டி, வெள்ளை சாதத்தை நல்லா கொதிக்க கொதிக்க வைக்கணும். வடிச்சிட்டு அதுல இது எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்டா என்ன கூப்பிட்டேன்னு வந்து நிக்கும். ஏன்டா என்ன கூப்பிட்டேன்னு வந்து நிக்கும். புரியுதா? அடுத்தது காளி பூஜை வந்து மயானத்துல செய்யற முறையை வந்து பார்ப்போம். காளி வந்து மயான பூஜை செய்யற முறை. பொதுவாவே காளி பூஜைய மயானத்துல செய்யறோம் அப்படின்னா அவனுக்கு சிலவித பயங்கரமான சக்தி கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த வகுப்பை பத்தி நான் பேசுறேன், ஆனா எனக்கு வந்து பசி கப்ப 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 கப்பன்னு இருக்குது. புரியுதா? இந்த வகுப்பை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், அப்பவே எனக்கு பசி எடுக்குது. அந்த அளவுக்கு வந்து உடம்புல ஒரு சக்தி இறங்குது.
அடுத்தது மயான பூஜை வந்து அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி, அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நைட்டு 10ல இருந்து 12 மணிக்குள்ள, இல்லைன்னா 12ல இருந்து 2 மணிக்குள்ள சுடுகாட்டு பூஜையை செஞ்சு முடிச்சிடணும். மயானத்துக்கு போறீங்கன்னா நீங்க கருப்பு வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். கருப்பு வேஷ்டி, கருப்பு துண்டு, கருப்பு சட்டை. கருப்பு சட்டை இல்லைன்னா கூட கருப்பு வேஷ்டி, கருப்பு துண்டு. ஒரு தடவை மயானத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த துணியை நல்லா தோச்சு போட்டுறணும். தோச்சு போட்டு உங்க வீட்டு உள்ள வைக்காதீங்க, வெளியில எங்கேயாவது வச்சுங்க. அதுக்குன்னு மயான பூஜைக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. மயானத்துல நீங்க மந்திரம் உரு போடும் போது 4 எலுமிச்சை பழத்தை வெட்டி 4ஆ வெட்டினீங்க, 4 எலுமிச்சை பழத்தை வெட்டினீங்கன்னா 8ஆ வரும். அது அப்படியே உங்களுக்கு முன்னாடி குங்குமத்தை தடவி அப்படியே வச்சிடணும். விநாயகர் மந்திரம், காளி மந்திரம் உரு போடணும். 4 திசைக்கும் ஒரு பழத்தை வச்சுக்கிட்டு மத்த பழத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணும், மிச்சம் 4 பழத்தை என்ன பண்ணும், உங்க 4 திசையிலையும் தூக்கி போட்டுடணும். முக்கியமா தேங்காய் வச்சு பூஜை பண்ணணும். தேங்காய் உடைச்சி, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பொரி, அவுள்கல்ல, ரத்த சாதம் வச்சு படைக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க உக்கிரமா பூஜை பண்றதா இருந்தா அந்த சுடுகாட்டுல உள்ள மயான சாம்பல் எடுத்து உங்க உடம்புல பூசிட்டு நீங்க உட்கார்ந்து மந்திர உரு போடலாம். எனக்கு தைரியம் இருக்கு, நான் பண்றேன்றவங்க மட்டும். அடுத்தது மயானத்துல வந்து காளி பூஜை செய்யறதுக்கு விளக்கு வந்து தேவையா அப்படின்னா கண்டிப்பா 50% தேவைதான். ஆனா 50% தேவையில்லை. நான் மறந்துட்டு வந்துட்டேங்க மயானத்துக்கு வரும்போது அப்படின்னா தேவையில்லை, அதுக்கு பயப்பட வேண்டாம். சூடம் மட்டும் வச்சு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா போதும். சூடத்தை ஒரு பாக்கெட் வாங்கி அது சின்னதா உடைச்சு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லது. அதே போல மயானத்துல காளி பூஜை முடிஞ்ச உடனே 4 எலுமிச்சை பழத்தை 2ஆ வெட்டிக்கோங்க. அத குங்குமம் தடவிட்டு காளி மந்திரம் அப்படி இல்லைன்னா விநாயகரோட மந்திரத்தை அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டு 3 முறை சொல்லுங்க. ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு கூட சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை 4 பக்கமும் வீசி போட்டுருங்க. வீசி எரிஞ்சிடணும். பூஜை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு தயவு செஞ்சு நேரடியா போயிடாதீங்க. எங்கேயாவது ரூம் எடுத்து கூட தங்கிடுங்க. இல்லையா எங்கேயாவது ஆத்துல கடல்ல கூட குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வேற எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். குழந்தை இருக்கிற வீடா இருந்தா தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன், பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா கோமியத்தை தெளிச்சு விட்டுருங்க. கோமியம், மஞ்சள் தண்ணி. மயான பூஜை வந்து செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா பூஜை அறையிலேயே, வீட்டுல சொல்லல, நானு தனியா பூஜை அறை இருக்கு, நான் கோயில வச்சிருக்கேன், நான் பூஜை அறை வச்சிருக்கேன்னா அந்த மயான சாம்பலை அந்த பூஜை கோயிலுக்கே எடுத்துட்டு வந்து நீங்க தனிப்பட்ட முறையில கோயில் வச்சிருக்கேன், ஊர் கோயில் இல்ல அது என்னோட கோயிலா இருக்கு அப்படின்னா அங்க அந்த மயான சாம்பலை எடுத்துட்டு வந்து அது கீழே பரப்பி அதுக்கு மேல அந்த கருப்பு துணியை போட்டு உட்காந்து நீங்க மந்திர உரு போடலாம். கழுத்துல மண்டவோட மாலை போட்டு மந்திர உரு போடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி காளிக்கு முக்கியமான வேர்கள் வந்து நமக்கு தேவை. அந்த வேர் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். காளியை நீங்க பூஜை பண்றதா இருந்தா காளி சிலைக்கு பக்கத்துல சில வேறு அதை மட்டும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல அந்த செடி கூட வீட்டுல வளர்க்கலாம். அது உங்க இடத்துல வளர்க்கலாம். வீட்டுல வளர்க்க கூடாது, தெளிவா சொல்லிடுறேன். அந்த இடத்துல வளர்க்கலாம். எட்டி செடி, வேப்பஞ்செடி, அப்புறம் கருங்காலி செடி. பொதுவா அந்த இந்த எட்டி விதை இருக்கு இல்லையா, அந்த வெட்டி விதையில வேப்பெண்ணெயை தடவி நீங்க அதை கருக்கி ரெடி பண்ணி மையா வைக்கலாம். வேப்ப மரத்தோட
பட்டை இருக்கு இல்லையா, பட்டைய நல்லா இடிச்சு தூளாக்கி அதை கறி மாதிரி ஆக்கி அதுல வேப்பெண்ணெய் கலந்து எட்டி விதையும் கலந்து நீங்க மையா வைக்கலாம். பேய் பிடிச்சவங்க எல்லாருக்குமே, யாருக்காவது பேய் பிடிச்சி ஆடுது, நீங்க காளி உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப பேய் பிடிச்சி ஏதாவது ஆடுதுன்னா நீங்க அந்த எட்டி விதையை வாங்கிட்டு வந்து நல்லா கறிக்கிட்டு வேப்பெண்ணெயில கலந்து லைட்டா அதுக்கு மை மாதிரி நெத்தியில வச்சு விட்டுருங்க. இதை நீங்க கிளைண்ட்டுக்கு சொல்லாதீங்க. இது தனிப்பட்ட முறையில நீங்க முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுல காளி மந்திரம் அதிகமா உரு போட்டுக்கிட்டே இருங்க. பேய் பிடிச்சி யாராவது வந்தாங்கன்னா லைட்டா நெத்தில வச்சு விடுங்க. அது இருக்கிற இடம் தெரியாம ஓடும், அலறும். சரியா? அதே மாதிரி இன்னொரு முறை, வெள்ளை குண்டுமணி, கருப்பு குண்டுமணி, கருப்பு சவப்பு கலந்த குண்டுமணி, இதை நீங்க கண்டிப்பா பூஜை அறையில வச்சிருக்கணும். பொதுவாவே கருப்பு சகப்பு கலந்த குண்டுமணி வீட்டுல இருந்ததுன்னா வருமானம் வரும். காளிக்கு இது ரொம்ப 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 உகந்தது. இப்ப யாருக்காவது ஒரு ஆளுக்கு பேய் பிசாசு ஏவலால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு விபூதி கையில எடுத்துக்கிட்டு அந்த எட்டி மைய லைட்டா அதோட தொட்டுக்கிட்டு அவங்களுக்கு நெத்தியில வச்சு விட்டுருங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஓடிடும். ஐயா அந்த எட்டி வாங்கி வீட்டுல வைக்கலாமா? புரியல, என்னது? இந்த எட்டி வாங்கி நம்ம தயார் பண்றத வீட்டுல வைக்கலாமா ஐயா? வீட்டுல வைக்க கூடாது. குழந்தைங்க இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு வைக்காதீங்க. சாமி அந்த மைக்கு ஏதாவது உருவ போடணுங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு காளியோட வகுப்பு நடக்கும். மயான காளி, மலையாள பகவதி, இந்த மாதிரி வீரம்மா காளி, இவங்களோட மூலிகையை பத்தி நாளைக்கு நடக்கும். சரியா? இன்னைக்கு நடந்த வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா இப்ப அந்த மைய இதெல்லாம் வைக்க சொல்றீங்களாங்க ஐயா, அது வந்துட்டு இப்ப நமக்குன்னு நம்ம எந்த விரல பயன்படுத்தணும், இப்ப கிளைண்ட்டுக்குன்னா அவங்களுக்கு நம்ம எந்த விரலுங்க ஐயா பயன்படுத்தணும்? விரலா? ஆமாங்க ஐயா, விரல இப்ப கட்டை விரலா இல்ல மோதிர விரலா அப்படின்னு கேக்குறேங்க ஐயா. கணக்கு பயன்படுத்தும் போது மோதிர விரல பயன்படுத்துங்க. கிளைண்ட்டுக்கு பயன்படுத்தும் போது ஆள்காட்டி விரல பயன்படுத்தணும். சரிங்க ஐயா. ஆள்காட்டி விரல பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நம்மளோட எனர்ஜி ஃபுல்லா அதுல போய் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். மோதிர விரல்ல நமக்கு பயன்படுத்தும் போது நம்ம ஏத்துன சக்தி திருப்பி நமக்கே கிடைக்கும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஐயா அந்த கடைசியில வேப்பம்பட்டையை பத்தி சொல்றீங்கல்ல, ஆஹ் இந்த பழமையான ஒரு 100 வருஷத்தோட வேப்ப பட்டை இருக்குல்ல, வேப்பம் பட்டை இல்ல பழமையான வேப்ப மரமா இருக்கும். பழமையான வேப்ப மரம் கோவில்ல உள்ளதா இருக்கக்கூடாது. மத்த இடத்துல உள்ள வேப்ப மரம் இல்ல கோவில்ல உள்ள மரத்தையும் வெட்டி போட்டிருந்தாங்கன்னா அதுல உள்ள பட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து அதை நல்லா தூளாக்கி அது கூட காளி கோயிலோட குங்குமம், பட்டைய தூளாக்கிக்கிறீங்க, அந்த காளி கோயிலோட குங்குமத்தை அதுல போட்டுக்கிறீங்க. ஓம் கிரீம் மகாகாளியே போற்றி, ஓம் கிரீம் இக் ரி இம் கிரீம் மகாகாளியே போற்றி. இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை அதை பார்த்து உரு போட்டு அது ஒரு துணியில மாதிரி கட்டி வீட்டு வாசல்ல தொங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு செய்வன செஞ்சானா அவன் செத்துருவான். அதே மாதிரி அந்த பட்டைய சாம்பிராணி கூட கலந்து நீங்க வீட்டுல போடலாம். அந்த வேப்ப மரம், பழமையான வேப்ப மரத்து பலகையில காளியோட எந்திரத்தை வரையலாம். அந்த அளவுக்கு சக்தி கொடுக்கும்.
நன்றி ஐயா. ம் ஐயா இப்ப நம்ம பைரவருக்கு அந்த கயிறு சொன்னீங்களாங்க ஐயா, புரியல பைரவர் என்னது? இல்லங்க அந்த கருப்பு கவுரு கையில கட்டலான்னு சொன்னீங்களாங்க ஐயா, பைரவரை நம்ம வணங்கி சொன்னீங்களாங்க ஐயா. ஆ அது வந்துட்டு இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது மாமிசம் சாப்பிடாத இருக்கணுமாங்க ஐயா? எத்தனை நாள் அது மாதிரி இருக்குங்களா? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்களை நம்ம வசியப்படுத்தணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒருத்தரை வசியப்படுத்தணும்னா அவங்க கையால கருப்பு கயிறுல ஒரு 9 முடிச்சு போட சொல்லி அந்த கயிறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒருத்தரை வசியப்படுத்தணும், அவங்க கையாலேயே ஒரு 9 முடிச்சு போட சொல்லி அந்த கயிறை உங்க கையில நீங்க கட்டிக்கிட்டாலும், இல்ல அந்த கயிறைய வாங்கி திருப்பி அவங்க கையில கட்டி விட்டாலும் அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ம் நாளைக்கு வகுப்பு 7:30 மணிக்கு இருக்கும். சரிங்க சாமி. இங்க ஐயா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல ஐயா. இப்பங்க ஐயா ஏன் முடி அந்த எடுக்க மையம் தயாரிக்க புரியல, என்ன சொல்றீங்க? இப்பங்க ஐயா எனக்கு இப்ப நான் சிவனடி ஆனா இருக்கிறேன். எனக்கு தலையில இப்ப ஜட இது மாதிரி விழுந்திருக்கு. நான் ம் முடி இறக்க முடியாது, தாடியும் எடுக்க முடியாது. ம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பொதுவாவே சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு காளி வசியம் வந்து சீக்கிரமாகும். சரிங்க சரிங்க. தாராளமா செய்யலாம். நம்ம உக்கிரமா பண்ணலைன்னா கூட நார்மலா பண்ணலாம் இல்லைங்க? சைவமான முறையிலே தாராளமா பண்ணலாம். பண்ணலாம். ம் இந்த வகுப்பு நாளைக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் இந்த வகுப்பு. இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்க சரிங்க. இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லையே. இல்லைங்க. இல்லைங்க சாமி. சரி, மீண்டும் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி குருஜி, நன்றி குருஜி, வணக்கம். நன்றிங்க ஐயா.